भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் மிக்க வெறுநிலையும் மெய்யாக உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். அடியேன் தாசானுதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பய வேதாந்தாச்சாரிய பிரவர்த்தகராய் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராக எழுந்தருளிருக்கக்கூடிய நம் யதுகிரி எதிராஜ ஸ்ரீ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்ற பல்லாண்டு காப்பு சாத்தி அவருடைய திருவடி தாமரைகளுடைய பலத்தை கொண்டும் பரமானுகிரகத்தை கொண்டும் அவருடைய நியமான குணமாக இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதசி நன்னாளிலே திருவாய்மொழியினுடைய உபன்யாச கிரமத்திலே அடியனுக்கு 5ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி மாசரிசோதி என்கின்ற ஒரு ஆச்சரியமான பதிகத்தை கொடுத்து அது இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று அதனுடைய தொடர்ச்சியிலே நம்மையும் ஒரு பொருட்டாக கணிசித்து உபன்யசிக்கும்படி
சொல்லுவதனுடைய நியமான குணமாக இன்று பேச விழைகிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடியது எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய ஆதரவினாலே நடைபெற்று கொண்டு வருகிறது. ரொம்ப ஆச்சரியமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதிலே இன்று 5ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி என்று நாம் இன்று அனுபவிக்க விழைகிறோம். அதிலே இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்போமேயானால், இது மடலெடுக்கும்படியான விஷயத்தை சொல்லுகிறது என்று தெரிவிக்கிறார். ஆழ்வார் மடலெடுக்க பாரிக்கிறார் அப்படின்னு. ஏராளும் இறையோனும் என்ற பதிகம், அதாவது 4ஆம் பத்திலே 8ஆம் பதிகத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தெரிவித்தார் அங்கே. அதாவது அவருக்கு அந்த இடத்திலே உண்டாயிருந்த காதல் மீண்டும் கிளர்ந்து எம்பெருமானோட பாஹ்ய சம்ஸ்லேஷம் செய்ய வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டார். அந்த பாஹ்ய சம்ஸ்லேஷமும் கிடைக்கப் பெறாததினாலே மடலுருவோமே என்று அச்சுறுத்தி காரியம் கைகொள்ள பார்க்கிறார் என்று தெரிகிறது. அச்சுறுத்தி காரியம் கைகொள்ள பார்க்கிறார். என்ன, எம்பெருமானே இல்லை என்று செய்துவிட வேண்டும். மடலூருகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போமேயானால், அதாவது அபிமத விஷயத்தை அதிலேருந்து பிரிந்து ஆற்ற மாட்டாதவர் என்று உண்டோ ஈட்டில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அபிமத விஷயத்தை அதிலேருந்து பிரிந்து ஆற்ற மாட்டாதவர்கள் செய்யக்கூடிய காரியம்தான் அவர்கள்தான் மடலெடுக்க கடவர்கள் என்று ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார். அதாவது துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன சம்ருதாம் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுக்கு என்னெல்லாம் உண்டோ அது சீதா பிராட்டியாருக்கும் உண்டு, சீதா பிராட்டியாருக்கு எதெல்லாம் உண்டோ அது எம்பெருமானுக்கும் உண்டு என்று சுந்தரகாண்டத்திலே சிறிய திருவடி சொல்லினா போலே, அதாவது துல்யசீல வயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி மைதிலீம் தஞ்சாபி அசிதேக்ஷணா என்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் அங்க சிறிய திருவடி. அதாவது இவ்வளவு துல்யசீல வயோவிருத்தாம் என்றெல்லாம் சொல்லும்படியாக அவர் அந்த எம்பெருமானுக்கும் அந்த சீலத்வ குணம் உண்டு. அப்பேற்பட்ட வயசு யௌவன வயசார் எம்பெருமானுக்கு சதா யௌவனன், அது அநாதி பிரம்மச்சாரினே நமகா என்றெல்லாம் வேற சொல்லிக் கொள்கிறோம் அவருடைய பூஜா கிரமத்திலே. அப்படி இருக்கக்கூடிய வயசு, அபிஜனங்கள், அவர்கிட்ட வடிவழகு, சம்பத்து, இது எல்லாமே சேர்ந்து எம்பெருமானுக்கு எது உண்டோ அது அத்தனையும் பெரிய பிராட்டியாருக்கு உண்டு என்று துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன ஜனலட்சணாம் என்றெல்லாம் சொல்லும்படியாக இருவருக்கும் சமானமான விஷயம் இருந்தாலும் கூட எம்பெருமான் கலவியை செய்து பிரிகிறான்னு வரும்பொழுது அந்த பிரிவாற்றாமை மீதூர்ந்து ரொம்பவும் அது அபரிமிதமாக கரை புரண்டோட அப்பொழுது கிடைக்க பெறாமையினாலே வந்த வருத்தத்தினாலே செய்யக்கூடியது மடலூறுதல் அப்படின்னு அவர்கள் தமிழ் மரபிலே கூட கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த எம்பெருமானுக்கு என்னென்ன உண்டு, நாயகனுக்கு சில லட்சணங்களை சொல்லுவார்கள். அதாவது அறிவு, நிறைவு, ஓர்ப்பு, கடைப்பிடி என்று நாயகனுக்குடைய லட்சணங்கள்லாம் ஒரு நாயகனுக்கு இருக்கும் பட்சத்திலே, அதுபோல அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று நாயகிக்கு உண்டான லட்சணங்கள்லாம் ஒரு நாயகிக்கு இருக்கும் பட்சத்திலே இரண்டும் சமமாக இப்படி இரண்டு தலையும் குறைவற்று தங்களுடைய விஷயங்களிலே ஏற்றத்தோடு இருக்கிற சந்தர்ப்பத்திலே இப்படி இவர்கள் புறம்புகோடு வாசியின்றிருக்கே என்று ஒரு விஷயத்திலையும் இவருக்கு இது குறைத்தல், அவர் மிகுதியாக இருக்கிறார், இவர் குறைத்தலாக இருக்கிறார் என்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் சமான வயசையும் சமான குணத்தையும் சமான சீலத்தையும் சமான சம்பத்தையும் சமான வடிவழகையும் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள். யாதிரிச்சிகமாக அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது என்றால், இது பிராட்டி அதாவது ஒரு நாயகியும் கூடவே தோழிமாரும் சேர்ந்து அப்படி விளையாட புகுகின்ற சந்தர்ப்பத்திலே இப்படி யாதிரிச்சிகமாக அவனும் அந்த ஒரு நாயகனும் வேட்டைக்கு புறப்பட்டு இவர்களும் பூங்கொத்து கொடுத்து விளையாடுறது போன்ற உத்தியானவனத்திலே புறப்பட அந்த சந்தர்ப்பத்திலே தோழிமார் ஏதோ சில காரணங்களாலே பிரிந்து போயிட நாயகனும் வந்து சேர இந்த நாயகனும் நாயகியும் சேர்ந்து கண்கலவியாலே என்று சொல்கிறார்கள். இப்படி கண்கலவி உண்டாம் போது சில ரெடியாக வந்த சம்ஸ்லேஷம் அல்லாமையாலே, அதனால திடீர்னு யாரோ வந்தார்களோ இல்லை ஏதோ சில காரணங்களாலோ சம்ஸ்லேஷம் திடீர்னு அது வந்து விட்டு பிரிவோடு அப்படி வியாப்தமாக பிரிந்து விடுகிறார்கள். அப்போ அந்த குணாதி விஷயக்காக இரண்டு தலைக்கும் ஆற்றாமை விஞ்சறது. இப்போ ரெண்டு பேருக்கும் ஆற்றாமை, ஐயோ பிரிந்து போகிறோமே என்ற ஆற்றாமை விஞ்சி
ஒரு தலை ஒழிய ஒரு துறைக்கு செல்லாமை பிறந்தது, இரண்டு தலையும் ஒழுக்கத்தால் பிறப்பார்க்கை என்று இந்த ஈட்டிலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை பார்க்க வேணும். அதாவது வேட்டைக்கு என்று புறப்படுதல் என்ன கேட்டா அவதாரம், அதாவது இரண்ய ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணுவதற்காக புறப்படுதல். அதான் அவதாரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதான் வேட்டைக்கு புறப்படும். இது நம்ம பார்க்கக்கூடியது சாதாரணமான விஷயமாக இல்லாமல் இதை சுவாபதேசமாக பார்க்கும் பொழுது வேட்டையாடுதல் அப்படிங்கிறது காட்டை நாடி தேனுகனும் களிரும் புள்ளும் உடன்படிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே ஆண்டாளன் தெரிவித்த பிரகாரம் இவள் சாதாரணமாக விஷயம் இல்லாமல் அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். எம்பெருமானுக்கும் அப்பேற்பட்ட அந்த அறிவு, நிறைவு, ஓர்ப்பு, கடைப்பிடி இதெல்லாம் சொல்லணுமா? அதை நாயகன் அப்படிங்கிற பேராலே சொல்லுகிறார்கள். அதனாலே இப்ப திராவிட லட்சணம் சொல்லுகிறார். அறிவு, நிறைவு இத்தியாதி, அதாவது அறிவு, சமீச்சீன ஞானம். எம்பெருமான் சர்வஜன், அவனுக்கு தனியா சமீச்சீன ஞானம்ங்கிறது தனியா என்ன வேண்டி கிடக்கு? ஆனாலும் அப்ப நாயகனுக்கு உண்டான லட்சணத்தை இப்ப பேசுகிறார்கள் என்று கொள்ளணுமே தவிர எம்பெருமானுக்கு இது குறைவு என்று சொல்லி அதை நிறைவேற்ற பேசலை இப்போ. அதனால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு உண்டான விஷயம், நாயகனுக்கு உண்டான விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது சம்ஸ்கிருத லட்சணம் துல்யாபிஜன லட்சணம் என்றால் சொல்லிட்டார்கள். துல்யசீல வயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணம் என்றால் சம்ஸ்கிருதத்துல. இப்ப திராவிட விஷயத்திலே சொல்லும் பொழுது, அந்த திராவிட லட்சணத்தை சொல்லும் பொழுது அறிவு என்று சமீச்சீன ஞானமும், நிறைவு என்றால் ஐஸ்வர்ய பூர்த்தி, ஈஸ்வரத்தன்மை. அவனுக்கு சகல ஐஸ்வர்யமும் இருக்கிறதுனால தானே ஈஸ்வரத்தன்மை, அவன் ஈஸ்வரன் சொல்லுகிறோம். பிராட்டிக்கே சகல ஐஸ்வர்யம் உண்டு என்றால் அது எம்பெருமானுடைய பரமானுகிரகத்தாலே என்று நம்முடைய சம்பிரதாயம். அப்படின்னு வரும்பொழுது இந்த ஐஸ்வர்ய பூர்த்தி, ஓர்ப்பு என்றது அப்பேற்பட்ட நிரூபண சாமர்த்தியம். அவன் எதையும் கை கொள்ள வல்ல அப்பேற்பட்ட அபரிமிதமான சக்தி உடையவன், சக்திமான் என்று சொல்லுகிறோம். அப்புறம் கலைப்பிடி என்று கொண்டார். ஒரு விஷயத்தை ஸ்வீகரித்தால் அதை யாவதாயுஷம் விடாமல் இருக்கை, கை கொள்ளுகிறேன். அந்த கல்யாண மந்திரங்கள்ல கூட சொல்லும் பொழுது கிருப்ணாமி தே சுப்ரஜாஸ்வாய ஹஸ்தம் மயாவத்யா ஜரதஷ்டர் யதாசது என்று சொல்லும்படியாக, ஜரதஷ்டினா கடைசியில வயசான காலத்திலே அப்படி தையை பிடித்து கொண்டு நடக்கிற காலத்தை கூட உன்னை கைவிடேன் என்று சொல்லுகிறார் இல்லையா, அந்த யாவதாயுஷம்னு சொல்றோம். அது வரைக்கும் கைவிடாமல் இருக்கிறது அப்பே விஷயங்கள் எல்லாம் காட்டி இது கடைப்பிடி என்று சொல்லுவார்கள். இது நாயகனுடைய லட்சணம். அதுபோல நாயகிக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா அச்சம் அப்படின்னா அது ஒரு பயத்தோடு இருக்கிறது. ஸ்திரீகளுக்கே உண்டான தனி பயத்துவம். அந்த பயம், அச்சம், நாணம் அப்படிங்கிறதும் அப்பேற்பட்ட ஒரு வெட்கத்தை, லஜ்ஜை. அப்புறம் மடம், மௌட்ய பாவம். மௌட்ய பாவம்ங்கிறது எதையும் கேட்டு, எல்லாம் தெரிந்தாலும் கேட்டே செய்யக்கூடிய ஒரு மௌட்ய பாவம். அப்புறம் சில சமயங்கள்ல அவருக்கு ஒன்றுமே தெரியாதபடி இருக்கக்கூடியது மௌட்ய பாவம். அதுக்கு அடுத்தபடியாக மடப்பம், ஸ்திரீத்துவமும் அப்பேற்பட்ட பவ்யத்தை அப்படிங்கிறதான். அதுக்கு அடுத்தபடியாக பயிர்ப்புனா எதையும் பீடித்து விடாமல் இருக்கை என்று, தன் கை கொள்ளுகை, எதை எடுத்தாலும் அதை பீடிச்சுடாம ஜாக்கிரதையாக அதை அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இது மாதிரி ரெண்டு விஷயங்களும் ரெண்டு பேருக்கும் சமமான இருக்கக்கூடிய காலத்திலே பாஹ்ய சம்சலேஷனம் பண்ண வேணும் என்று, புறம்பு உடம்பாலே அவர்கள் சேர்ந்து கலவி செய்ய வேணும் என்று நினைக்கும் பொழுது அது கை நீட்டி கிடைக்காததாலே இப்பொழுது ஒரு மடல் எடுக்க வேணும். அந்த பிரிவு ஆற்றாமையாலே காதல் எம்பெருமான் விஷயத்திலே ஆமது காமம் அப்படின்னு சொல்லுவார்களே, அது எம்பெருமான் விஷயத்திலே இருப்பதனாலே அந்த மடலூறுகை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தமிழர்களுடைய மரபு. திருமங்கையாழ்வார் சொல்லலையா, நான் தெருவுதோலையர் தையலார், நான் புறப்படுறேன் அப்படின்னு தெருவா புறப்படுறேன்னு. கையில என்ன மடலெடுக்கைங்கிறது என்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு படத்திலே ஒரு பெரிய காகிதம், அந்த காலத்துல ஓலை, அதுல நாயகனுடைய படத்தை வரைந்து அதையே முறைத்து பார்த்து கொண்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ அது எல்லாம் வேண்டாம்னு தவிர்ந்து, அதாவது சந்தனம் பூசிக்கொள்ளுதல், பூச்சூட்டி கொள்ளுதல், வேண்டிய விஷயம் அபிமத விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு அவனே கதி என்று இருந்து அந்த பண ஓலை இருக்கு, அந்த எழுதினார்களே அதை மார்பிலை அடித்துக் கொண்டு மேலும் மேலும் அடித்துக் கொண்டு ஓன்னு கதறி கதறி அழும்படியாக
விசேஷங்களை காட்டுகிறார்கள். அப்படி அந்த கதறி அழற சந்தர்ப்பத்திலே ஒரு கால் அரசனாக இருக்கக்கூடியவன் என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே என்று 2 பேரையும் கூட்டி வைப்பதற்கு பிரயத்தனப்படுவன், அல்லது பந்து பரிவாரங்களாவது கூட்டி வைப்பார்கள், தாய்மார்களாவது வந்து ஐயோ இப்படி என்னுடைய குழந்தை பாடுகிற பாட பார்த்தீர்களா என்று நினைத்தாவது அவர்களை கூட்டி வைப்பார்கள், தோழியாவது கூட்டி வைப்பாள், அல்லது எதுவுமே நடக்கவில்லை என்றால் முடிந்து போய்விடலாம் அப்படி என்ற நிலைமை இருக்கக்கூடியதுதான் மடல் ஊறுதல். இந்த இடத்துல ஆழ்வார் தான் மடல் ஊர்றேன்னு தான் சொல்றாரே தவிர, அதாவது நாயகனை வந்து ஒரு பயமுறுத்தும்படியான விஷயத்தை தான் தெரிவிக்கிறாளே தவிர, வாஸ்தவத்தில் யாம் மடல் ஊர்ந்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க. குதிரையாய் மடல் ஊர்ந்துமே என்றெல்லாம் சொல்லுகிறாளே தவிர வாஸ்தவத்திலே மடல் ஊரல. திருமங்கை ஆழ்வாரும் அப்படித்தான் இருந்தார். மடல் ஊர் இன்னைக்கும் கையில வந்து போய் பார்த்தோமான தெரிகிறது. திருமங்கை ஆழ்வாருடைய சந்நிதியிலே அவர் கையில மடல் வச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா நீ இல்லை பண்ணிடுவேன், நீ வரவில்லை என்றால், உன்னுடைய பாக்கிய சம்ஸ்லேஷனம் அடி எனக்கு கிடைக்கவில்லை என்றால், அப்படியே இந்த மடல் எடுத்து ஊர் பூரா பகவான் ஒருத்தன் கிடையவே கிடையாது என்று நாஸ்திகவாதம் பண்ணும்படியாக செய்துவிடு. ஏன்னா ஆழ்வார்கள் அப்படி செய்தார்களே, ஆனால் எம்பெருமானுக்கு அது பொறுக்காது இல்லையா? அதுவும் மயர்வர மதிநல மருள பெற்றவர்களாக. அதனாலே சௌந்தரியத்தால் அப்பேற்பட்ட கௌசல்யத்தாலும் அப்பேற்பட்ட மதிப்பாலும் பழிப்பற்றதொரு விஷயம் அப்பேற்பட்டவன் பெருமாளா இருக்கிறான். நீ செய்ய போகிறது அவ்விஷயத்துக்கு, அதாவது இங்க நாய்க்கு தெரிவிக்கிறான், நீ ஐயோ எப்பேற்பட்ட எம்பெருமானவன், அவனிடத்துல போய் இதெல்லாம் செய்யலாமா? அந்த விஷயத்துக்கு பழிப்பு விளையாதா? அவனை பழிச்சொல்லாகும்படியா பண்ணுகிறார். அது படிதாண்டாக இருக்கக்கூடியவள், நீ இப்படிலாம் புறப்படலாமா அப்படின்னு கேட்டு தோழி சொல்கிறாள், நான் அவ்விஷயத்துக்கு பழிப்பை அறுக்க பார்க்கிறேன் என்று நாயகி சொல்லுகிறாள். அப்ப மடலெடுக்கை மாசு என்றால் தோழி, இல்லை இல்லை மடலிடாது ஒழுகிதான் மாசு என்கிறாள் நாயகி. அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேணும். ஏராளும் இறையோனும் அப்படிங்கிற பதிகத்தில் பார்த்தோமானால் உயிரினால் குறைவிலம் அப்படிங்கிறார் ஆழ்வாரங்க. அங்க உயிருக்கு உயிரினால், அதாவது உயிரினால் குறைவிலம் சொன்னார். இப்ப இந்த மாசரு சோதி பதிகத்தில் உயிருக்கு உயிரினால் குறைவிலம் என்று பிரிச்சு காட்டுறாருங்க. அந்த இடத்துல, அதாவது அந்த ஏராளம் பதிகத்திலே அவனுக்கு உறுப்பல்லாத நானும் என்னுடைமையும் வேண்டாம் என்கிறார். அதாவது ஆத்மீயங்கள் எம்பெருமானுக்கு எது எதெல்லாம் வேண்டாம்னு அவன் தவிர்கிறானோ அதெல்லாம் எனக்கும் வேண்டாம்னு தவிர்ந்தார். ஆனா இந்த மாசரு சோதி பதிகத்தில் பார்த்தோம்னா எனக்கு உறுப்பல்லாத அவனும் அவன் உடைமையும் வேண்டா என்று பிரிச்சு காட்டுகிறார் ரொம்ப ஆச்சரியமாக. அதனால இந்த ராவணன் மாயா சிரசை காட்டினான். சக்கரவர்த்தி திருமகனுடைய மாயா சிரசை தான் காட்டின, உண்மையான சிரசை காட்டல. இதர ஸ்திரீகள் அகிருதயமாக அழுமா போலே அங்க கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்த அழும்பு தன்னாற்றாமையாலே கூப்பிட்டு இந்த அர்த்தத்தை கேட்டபோதே அப்பேற்பட்ட முடியாதிருப்பான் என்று சிலர் பேர் பட்டர்களை கேட்டார். என்ன சுவாமி இது, இப்படி ராகவனுடைய முகத்தை அப்படி கொண்டு காட்டுறார், அது மாயா சிரசு தான், ஆனா இப்படி காட்டியும் கூட அவளுக்கு மரணம் வாய்க்கவில்லையே அப்படின்னு பட்டர்கிட்ட போய் கேட்டா அதுக்கு சொல்றாள், ஞான அஜ்ஞானங்கள் அன்று ஜீவன நிமித்தம். இந்த ஞானம் இவள் போயிட்டாரோ போகவில்லையோ அப்படிங்கிற ஜீவன நிமித்தம் அப்படிங்கிறது ஞான அஜ்ஞானங்கள் காரணம் இல்லை, அத்தலையில் சத்தையாயிற்று அதுக்கு அழிவில்லாமையாலே இருந்தாள் என்று அருளி செய்தார் பட்டர். ரொம்ப ஆச்சரியமா ஈட்டில் எடுக்கிறார் இதை. அதாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நாயகன் ஒரு கால் பிரிந்தானேயாகில் அதற்கு பிரிவாற்றாமை உண்டாகிறது, காதல் கரை புரண்டு ஓடுகிறது. நாயகன் ஒரு கால் மரித்தால் நாயகி இருக்க மாட்டாள், நாயகி ஒரு கால் மரித்தால் நாயகன் இருக்க மாட்டான், அவனும் அப்படியே பிரிவாற்றாமையினாலே அப்படியே மடிந்து போவன் என்பது உலக உத்தம நாயக நாயகிகளுக்கு இது லட்சணம். அப்ப என்ன தெரிய வருது என்று கேட்டால், நாயகன் இருந்தால் நாயகி இருக்கிறாள், நாயகி இருந்தால் நாயகன் இருக்கிறாள், அவனுக்கு சத்தையே பாதி, அவன் அப்பேற்பட்ட சத்தையோட இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே, சக்கரவர்த்தி திருமகன் இருப்பதனாலே நாயகி இருக்கிறாள். அதுலேருந்து புரிஞ்சுண்டா ஜீவந்திமாம் யதா ராமஹா. சிறிய திருவள்ளிட்ட சொல்றாள், நான் இப்ப உயிரோடு இருக்கேன்னு போய் சொல்லுன்னு சொல்லல. ஏன்னா எப்பொழுது இவள் இருக்கிறாளோ அவர் இருந்தாத்தானே இவள் இருக்க முடியும், இவள் இருந்தாத்தானே சக்கரவர்த்தி திருமகம் சீதே மைத்திலி ஜானகின்னு கதறி அழுறாரு ரிஷ்யமுக பர்வதத்திலே. அவள்
இவள் சீதா பிராட்டியார் இருந்ததுனால தான் திருவடி அப்பேற்பட்ட வந்து சொல்ல போறார் விஷயத்தை சிறிய திருவடி. ஆனாலும் அவர் ஏற்கனவே உயிரோடு இருக்கிறது காரணம் நாயகி இருக்கிறாள், நாயகன் இருப்பதனாலே நாயகமே உயிரோடு இருக்கிறாள் என்று. இதுல ஒருவர் பிரிந்தாலும் கூட மற்றவருடைய உயிரும் தானாகவே சென்றுவிடும் என்பது உத்தம நாயகியினுடைய லட்சணங்கள். அதனாலே பட்டர்கிட்ட போய் இப்படி மாயா காண்பிச்சதுனதும் மாயைங்கிறது ராவணனுக்கு தெரியும், அல்லது அதை சாதித்த வால்மீகி பகவானுக்கு தெரியும். ஆனா சீதா பிராட்டியாருக்கு தெரியணுங்கிற அங்க அவசியம் இல்லை. இருந்தாலும் உத்தம நாயகியா இருப்பதனாலே நான் உயிரோடு இருக்கிறேன். மேலும் அந்த இடத்துல ஒரு ரகசியம், இதை கொண்டு வந்து சீதா பிராட்டியாரை இந்த மாயா சிரசை காட்டினது ஒரு புஷ்பக விமானம் போலே ஒரு விமானத்திலே. அந்த புஷ்பக விமானத்திலே கொண்டு வந்து இதை பார் அப்படின்னு காட்டும் பொழுது அங்க வித்யுத் ஜிஹ்வன் அப்படிங்கிறவன் ஒருவன் தான் இதெல்லாம் மாயா விஷயத்தை செய்யக்கூடியவன். அவன் கொண்டு வந்து காட்டின விஷயத்தை சீதா பிராட்டியார் பார்த்தார். அப்படின்னும் பொழுதே கதறி அழுதாள் அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். அது மாயை. உடனே இங்க திரிஜட்டைன்றவள் கூடவே இருந்தாள், சரமாங்கிறவள் கூட இருந்தாள். திரிஜட்டையினுடைய தாயார் சரமா, விபீஷணாழ்வானுடைய பாரியை. அவள் சொன்னாள், சீதே கவலைப்படாதே, புஷ்பக விமானம் விதவைகளை ஏற்காது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அதனால எப்பொழுது புஷ்பக விமானத்தில் சீதா பிராட்டியார் சத்தா பிரயுக்தமாக இருக்கிறாளோ அப்பொழுது நாயகன் இருக்கிறான் என்பதுதான் அங்க தாற்பயம். இப்போ சீதா பிராட்டியாருக்கு இது தெரியாதுங்கிற அர்த்தம் இல்லை. பின்ன என்ன காரணம்னு கேட்டா, அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி எம்பெருமான் நாயகன் மனுஷனாக அங்க நடிக்கிறானோ, சக்கரவர்த்தி திருமகன் மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷா என்று கருட பஞ்சாசத்திலையும் சுவாமி தேசிகன் சாதிச்ச பிரகாரம் ஆச்சரியமாக நடைபெறுகிறது இல்லையா. அவன் மாயா மானுஷ்ய மாயா விடம்பன அவேகி யதா நட்டஸ்யன்னு ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. அதாவது இவர்கள்லாம் அந்த நாயக நாயகிகள் உத்தம நாயகனை உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தாற்பயமே நாயகன் இருந்தால் நாயகி இருப்பாள், நாயகி இருந்தால் நாயகன் இருப்பான் என்று பட்டர் ஆச்சரியமா விஷயத்தை தெரிவிக்க சத்தை பெற்று போனார்கள் கேள்வி கேட்டவர்கள் அப்படின்னு. ஆக இந்த மடலூறுதல் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால பெருமாள் சீரி சிவந்த கண்ணினராய் எப்படி வந்தால் சாகரம் இது என்ன விஷயம்னு கேட்டா, இப்படி மடல் எடுக்கலாமா, எம்பெருமான இதையெல்லாம் செய்ய வைக்கலாமா, அவன் தலைக்கு இது வந்து நோவு நோகாதா, எம்பெருமானுடைய இதயம் நோகாதா, அவனுக்கு பழிப்பு உண்டாகாதா, இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டதுக்கு அதுக்கு பிரமாணங்கள் உண்டு. யார் சரணாகதி பண்ணுகிறார்களோ சரணாகதி பண்ணினவர்களே திடீர்னு சீறினார் அப்படிங்கிறது. எம்பெருமான் சரணாகதி பண்ணா அது கோணாமானா வாய்த்தான் இருக்கும். எம்பெருமானுக்கு அவன் சரண்யனா இருக்கிறவன் சரணாகதி எப்படி பண்ண தெரியும் அவனுக்கு. சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாகா என்று சொன்னார் ராமாயணத்துல. அவர் தர்ம சயனத்தில் இருந்தார். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்த்தார். அவன் அந்த கடலரசன் வரவில்லை. எப்படி போகணும் அப்படின்னு தெரிவதற்கான விஷயங்கள் கடலரசனை நோக்கி சரணாகதி பண்ணிருக்கு. ஏன்னா இது விபீஷணாழ்வான் சொன்ன விஷயம். அவன் சரணாகதி அவனுக்கு பலித்தது. அதுபோல சரணாகதி கடலரசனை நோக்கி பண்ணினால் அது அந்த விஷயம் பலிக்கும் நினைச்சு எம்பெருமானுக்கு சொல்ல, எம்பெருமானம் பாகவதோத்தமர்கள் சொல்லுகிறார்களே என்று எண்ணி அவர் என்ன பண்ணார், தர்பத்தெல்லாம் அங்க போட்டு தர்ப சயனத்திலே அப்படியே அப்பேற்பட்ட சமுத்திரனை நோக்கி கடலரசனை நோக்கி சயனம் பண்ணார், சரணாகதி பண்ணினார். அவன் வரவில்லை என்றதுமே கோபம். சரணாகதியினுடைய லட்சணமே விட்டது இட்ட வழக்கா இருக்க வேண்டியது. அவன் எம்பெருமான் அப்படி இருந்தானா என்ன பண்ணார், சாபமான சௌமித்ரே சராம்ஸ்டாஷி விஷோபமாக ஆஷி விஷோபமாக விஷங்கலந்த அந்த பானத்தை கொண்டு வா என்று இப்படி பானத்தை எடுத்து தொடுத்துட்டார் பெருமாள். அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே கடல் சமுத்திர காஃபிக்கு ஜலம் கொதிக்கிறாப்புல கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. பாதி வெந்ததும் வேகாததுமாக ஓடி வந்துட்டான் கடலரசன். வந்து ஐயோ சுவாமின்னு தேவரீர் சரண்யர், ஒரு மிதுனம் சரண்யம் எங்களுக்கு, நாங்கள்லாம் சரணாகதி செய்யக்கூடியவர்கள், நாங்கள் இப்படி தேவரீரே மீற பார்த்தேரானால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னது. எம்பெருமான் சந்தோஷப்பட்டு சௌக்கியமா என்ற விஷயங்கள்லாம் இவ்வளவு கோபப்பட்டவர் விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அதன் பிறகு சமுத்திரராஜன் சொன்னதுனாலே எங்கேயோ மருகாந்தார பூமியிலே இருக்கக்கூடிய துருமகொல்லியர்கள் என்பவர்கள் மேலே அந்த பானத்தை பிரயோகம் பண்ணி அதை சமனப்படுத்திட்டான். அதன் பிறகு கடலரசன் சொல்ல அதுக்கு மேல, அதாவது அவர் ராமபிரான் என்னன்னு கோபப்பட்டார் அப்படின்னு கேட்டா, சாபமானய சௌமித்ரே சராஷ்டாஷி விஷோபமாக சமுத்திரம் சோஷயிஷ்யாமின்னு விட்டார். சமுத்திரத்தை மொத்தமா வற்றடிக்க செய்ய கீழே ஜலம் இருந்ததுக்கான ஒரு விஷயமே இல்லாம பொறுக்கு தட்டும்படியா பண்ணிட்டேன்னா என் பின்னாடி வரக்கூடிய இந்த வானர சேனைகள் பத்பியாம் யாந்து பிளவங்கமாக, இந்த பிளவங்கமாக வானர சேனைகள் வெள்ளமா வந்திருக்கு. எவ்வளவோ லட்ச வானர வெள்ளங்கள் அது அத்தனையும் நடந்து கை கால் வீசி நடந்து வரட்டும்
என்று கோபப்பட்டார் இல்லையா? அது போல இந்த இடத்துல ஆழ்வார் கோபப்படுகிறார். ஒரு உத்தம நாயகி அந்த மடல் எடுக்கிறதாக சொல்லி கோபப்படுகிறாள் அப்படின்னா, அப்ப அந்த இது உத்தமமான லட்சணமான நாயகி இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா, இது பழிப்புக்காக செய்யவில்லை, அவனிடத்திலே அதிசயத்தை விளைவிப்பதற்காக செய்கிறாள் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். அதனால இப்படி கதரை கொண்டு தெருவில் புறப்பட போகிறேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நோய் வந்து கூட பார்த்தசாரதி எம்பெருமானுடைய பரமானுகிரகம் தான் அவள் தான் அவனை அந்த நோய்ங்கிறது பார்த்தசாரதிங்கிற நோய் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அந்த இடத்துல. அது தீர்ப்பாரையாமினி முதல் பாட்டிலேயே தெரிவிச்சுட்டார். போர்ப்பாக்கு தான் செய்து அன்றைவரை வெல்வித்த மாயப்போர். அந்த எம்பெருமான் தேர்தட்டில் இருந்து கொண்டு செய்த அந்த பேறுபட்ட விஷயங்கள், அவன் பேசின விஷயங்கள், அதெல்லாம் தானே இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அறிவினால் குறைவில்லா அகல் ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தினார் ஏராளமறையோனும் பாட்டுல அந்த பதிகத்துல. அதாவது அறிவு குறைவு இருக்குங்கிறதே தெரியாத ஒரு ஞானம் இல்லாதவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் அகல் ஞானத்தவரறியன்னு உலகம் பூரா இருக்கக்கூடிய எத்தனை விஷயம் எத்தனை ஜனங்கள் உண்டோ அத்தனை பேரும் அறிந்து கொள்ளும்படியாக நெறியெல்லாம் எடுத்துரைத்தார். நெறி என்னால் உபாயம், அதாவது கர்மயோக உபாயம், ஞான யோக உபாயம், பக்தி யோக உபாயம் என்று பலவிதமான உபாயங்கள், பிரபத்தி, கடைசியில் ஆச்சாரியாபிமானம் சொல்லக்கூடிய உபாய பஞ்சக விஷயங்கள், அதுக்கு அடுத்தபடி நெறி எல்லாம் சொன்னதுனாலே வேதார்த்த வேதாந்த அர்த்தங்கள் பல விஷயங்களையும் எடுத்து காட்டினாரே பகவத் விஷயத்தை. அதெல்லாம் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி என்று ஆச்சரியமா அந்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆச்சரியமா எம்பெருமான் விஷயத்திலே காட்டுகிறார்கள். அப்பேறுபட்ட சர்வஜனாச்சே எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு ஹிருதயம் நோகாதா, மனசு நோகாதா, இப்படியெல்லாம் மடல் எடுக்கலாமா என்று கேட்டதுக்கு அப்படி கதறி அழுதாதான் எம்பெருமானுக்கே அதிசயம் விளைவிக்கும் என்பதனாலே இதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சாகச பிரவருத்தியை கண்டு பிரபுக்கள் ராஜாக்கள் ஓடி வந்து இந்த ஆர்த்தியை பொறுக்க மாட்டாத கருணையினாலே பொதுவாக இருவரையும் கூட்டி வைப்பர். இப்ப ஆரம்பத்தில் சொன்னேனே கூட்டி வைப்பர். உறவு முறை யாராவது வந்து கூட்டி வைக்கலாம், தோழியாவது கூட்டி வைக்கலாம், தாய்மார்கள் கூட்டி வைக்கலாம், இல்லை எதுவுமே இல்லைன்னா மடிந்து போகும்படியான ஒரு அவகாசம் நேரும். ஆழ்வார் எம்பெருமானை இப்படி பழித்து கொண்டு சாகசம் தோற்றும்படியா தெருவில் கிளம்பினாரா? இல்லவே இல்லை. அவர் அப்படி கிளம்பல. அவர் மடல் ஊர்வன் என்று சொல்லி அச்சமுறுத்தின மாத்திரம்தானே ஒழிய வாஸ்தவத்திலே அவர் மடல் ஊர்ந்து வெளியிலே புறப்படவில்லைன்னு தெரிகிறது. தோழி உலகு தோரலர் தூற்றி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடல் ஊர்துமே, அவ்வளவுதான் சொல்றாருங்க. அது யாம் மடமின்றி தெருவுதோர் அயல் தையலா நாமடங்காப்பழி தூத்தி நாடு மிரைக்கவே யாம், அதனால அந்த மடல் ஊர்ந்தும் எம்மாழியங்க பிராண்டை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் அப்படின்ற பாசுரங்கள்லாம் பார்த்தா தெரிகிறது. வாஸ்தவத்தில் ஆழ்வார் தெருவோட இறங்கி மடல் ஊரல உருவேன் என்று எம்பெருமானுக்கு ஒரு அச்சத்தை விளைவி, அதாவது எம்பெருமானுக்கு அச்சமா, அதாவது நாயகி இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு எதையாவது நம்ம இல்லை என்று செய்து விடுவாளே என்று நினைத்து நாயகன் ஓடி வருவான் இல்லையா, அந்த அச்சத்தை விளைவிப்பதற்காகத்தான் மடல் ஊருவேன் என்று சொல்லுகிறாள். திருமங்கை ஆழ்வாரும் பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியேன் நான் வாராறு பூம் பெண்ணை மடல் உலகறிய ஊர்வன் நான் மண்ணைபூம் பெண்ண மடல் என்று மடல் ஊறுவதாக சொல்லி அச்சமுறுத்தினார். அப்படிங்கிற அளவுதான் அங்க தெரிகிறதே தவிர அவரும் வாஸ்தவத்தில் தெருவோட இறங்கி போயிடல. இது தாமான தன்மையிலே ஆழ்வார் பேசுகிறது இல்லை, நாயகி சமாதியிலே நின்று பேசுவதாக தெரிகிறது. இந்த திருவாய்மொழி தம்முடைய ஆசையின் மிகுதி காரணமாக இந்த திருவாய்மொழி அதை காட்டுவதற்காக வேண்டி இந்த திருவாய்மொழியினுடைய உள்ளுரையாக நமக்கு புரிகிறது. அதை காட்டுகிறார். எம்பெருமான் தனக்கு திருவுள்ளமான போது தம்மை நோக்கி அருள்வன் நாம் பதற வேண்டா அப்படின்னு அனுசந்தித்து ஆறி இருக்க வேண்டி இருக்க, ஆனா அதுதானே சொரூப லட்சணம். நாம புறப்பட்டுடக்கூடாது இல்லையா, அவனுடைய பரமானுகிரகத்தாலே தன்னுடைய விஷயங்கள் தானே புறப்பட்டுடக்கூடாது இல்லையா. அதனாலே இப்பொழுது பரகத ஸ்வீகாரம் தானே விஷயம், அதைத்தானே காட்ட வேண்டும். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்
அல்லது சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ரெண்டு இடத்திலையும் ஆராய்ந்து அருள்னு சொல்கிறாளே, அவன் எம்பெருமான் தானே கை நீட்டி ஞான கைதா என்று சொல்லும்படியாக கையை நீட்டி எம்பெருமான் ஸ்வீகாரம் செய்யும் பட்சத்திலே தன்னுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு இல்லையா, அந்த தன்னுடைய முயற்சியும் இவ்விடத்திலே தேவை. அப்படிங்கிறதுனாலே சொரூபம் அப்படி இல்லாம நாம பதறி போய் ஒரு அதிப்பிரவೃತ್ತಿ செய்ய நினைக்கதானும் அவத்தியம் அன்றோ, இப்படி செய்யலாமா, தாமே புறப்படலாமா, அது அவத்தியம் இல்லையா? அதுலயும் பிரபன்ன ஜன கூடஸ்தர்னு சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் இப்படி மணலூருவேன் அப்படின்னு சொல்றது பொல்லாங்கு இல்லையா? இது பொல்லாங்க விஷயமா போயிடுமே அப்படின்னு கேட்டா, அதாவது பிராபிய வஸ்துவில் பிராவண்யாதிசயத்தாலே, பிராபிய வஸ்து அடைய வேண்டிய வஸ்து எம்பெருமான், அவனுடைய அந்த பிராவண்ய அதிசயத்தாலே உண்டாகிற பிரவೃತ್ತಿ தானே தவிர எம்பெருமானுக்கு கெடுதல் விளைவிக்க வேணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தாலே இது செய்யவில்லை, அந்த பிரவೃತ್ತಿ இல்லை. பிரேம பரவசருக்கு இது அவத்தியத்தை விளைவிக்க கூடியது அன்று. இது பிரேம பரவசர், இவர் பிரேமைதான் மீது இருக்கிறது. ஞானம் கனிந்த நலம், நலம் அப்படிங்கிறது பக்தி, பக்திமானுக்கு பக்தி அதிகமா இருக்கும். விஷய பிராவண்யன் எல்லாம், விஷய பிரவண்யனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா பிரபத்தி பண்ணினவனுக்கு ருச்சியாக இருக்கும் என்று நன்றாக தெரிகிறது. இதனாலே ஞானம் கனிந்த நலம் என்று ஞான பரிபாக ரூபமான பக்தியின் காரணமாக இதெல்லாம் செய்கிறார். அப்படிங்கிற பிராப்த அப்பிராப்த விவேக விரகத்தால் வரும் இந்த பிரவೃತ್ತಿ விசேஷங்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியகரமானது. அதனால இது ஆதரிக்கத்தக்கன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கருமமடியாக அஜ்ஞானத்தாலே வரக்கூடியதுதான் தவிர வேணும், அதுதான் கூடாது, அதுதான் ஹேயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சீனு உதறி தள்ள வேண்டியது கருமமடியாக அஜ்ஞானத்தாலே வரக்கூடிய விஷயங்கள். ஏதோ லோகத்துல இருக்கிறான், அது சாதாரண ஒரு நாயக நாயகின்னு கதைகள்லாம் எழுதினார்கள், அவர்களுக்குள்ள விஷயத்துல இதான் செய்தாதான் இது அவத்தியத்தை விளைவிக்கும், அதுதான் ஹேயமானது. ஆனா உத்தம நாயக நாயகி லட்சணத்திலே அந்த உத்தம நாயகனை அடைவதற்காக வேண்டி இந்த நாயகி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது எம்பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிக்கும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட ஒரு சேத்தனன் இருந்தானேயானால் ஒரு வகையான பிரவிற்த்தியும் செய்யாத சித்தோபாயத்தினுடைய எல்லை நிலம் இருக்கு. அந்த காரியகரத்துக்கு இது அதிப்பிரவிற்த்தி அப்படின்னு இது இடையூறு ஆயிடாதா? அதிப்பிரவிற்த்தி பண்ணுகிறார்களே. ஒரு சேத்தனன் இருந்தானே ஆனால் அவனுக்கு எந்த பிரவிற்த்தியும் ஸ்வப்பிரவிற்த்தி நிவிருத்தி சரணாகதின்னு ஒரு பேசிக் குவாலிபிகேஷனே, அதாவது சரணாகதியினுடைய லட்சணம் விஷயமே ஸ்வப்பிரவிற்த்தி நிவிருத்தி. அந்த ஸ்வப்பிரவிற்த்தியிலேருந்து நிவிருத்தி அடைஞ்சுடணும். அதுல எதுவுமே செய்ய மாட்டாமல் இட்டது இட்ட வழக்காக பூனைக்குட்டி எப்படி இருக்குமோ அதுபோல இருக்க வேண்டியது. பெரிய பூனை தான் கவ்விண்டு போகும். அதுபோல எம்பெருமான் நம்மை சுவீகரித்துக் கொள்ள வேண்டுமே என்று நாமே முயற்சி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோமே ஆனால் இது அந்த இந்த அதிப்பிரவிற்த்தின்னு சொல்றது எம்பெருமான் அடைவதற்கு இடையூறாக ஆகாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டாகிறது இல்லையா? அப்ப அந்த அதிப்பிரவிற்த்தி தானும் சித்தோபாயமான எம்பெருமான் பண்ணின கிருஷியின் பயனாக இப்ப இவர் செய்யக்கூடியதெல்லாம் கூட இதுவும் எம்பெருமான் தான், அவன் தான் செய்கிறான், அவன் தான் இந்த அதிப்பிரவிற்த்தியை செய்ய வைக்கிறான் அப்படிங்கிற சித்தோபாயமான எம்பெருமான் கிருஷியின் பயனாக இது இப்படி செய்கிறார் ஆழ்வார் அப்படிங்கிறது இப்ப நாம புரிந்து கொள்ள வேணும். பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே என்று இப்படிப்பட்ட அதிப்பிரவிற்த்திக்கு ஹேதுவான பக்தியை பிறப்பிக்கிறதுக்கு காரணமே அவன்தானே, இதை செய்யறதே அவன்தானே. அதனால வளரச் செய்பவனும் அவன்தானே. அந்த எம்பெருமானாக இருப்பதனாலே இது ஹேயமில்லை. அப்படி அதனாலே பக்தி பாரவசிய பிரயுக்தமான இந்த அதிப்பிரவிற்த்தி என்று சொல்லக்கூடியது உபாய பலம் என்று பூர்வாச்சாரியர்கள் அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்குது. சரி, உடனே பலனை உடனே கிடைக்கணும் சுவாமி, இந்த க்ஷணமே வேணும். அது அப்ப ஆர்த்தி விசேஷம்னு பெயர். அதுக்கு கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ வாழ்ச்சியை அருள் இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்போ அந்த பலன் அப்படிங்கிறது உடனே கிடைக்க வேணும் அப்படிங்கிற அந்த விரைவின் மிகுதினால கண்ணாஞ்சோழலை இட்டு இத்தலைப்படுகிற அலமாப்பெல்லாம் நம் ஆசைப்பட்டு இங்க நம் துடிக்க பெறுவதே என்ற அவன் திருமுகம் அப்படி மலர்கைக்கு உறுப்பாக இருக்குது. நாம் செய்யக்கூடியதெல்லாம் அப்பா நம்ம பிரிஞ்சதுனாலே இப்படி செய்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்பட்டு எம்பெருமான் அதுக்கு முகம் மலர்ந்து பரமானுகிரகம் செய்ய கடவன்.
அவன் செய்யக்கூடிய ஆச்சரியமான அபரிமிதமான அதிசயமான அப்பேறுபட்ட அந்த மயர்வர மதிநலம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவன் திருமுகம் மலர்ந்து செய்கிற விஷயமாக அதுக்கு உறுப்பாகிறதுனாலே இத்தகைய அதிப்பிரவிற்த்தி இப்ப ஆழ்வார் மடல் எடுப்பேன் சொல்லக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்களா இருந்தாலும் இது ஞான முத்தி போய் பக்தியும் ரொம்ப கரப்புரண்டு ஓட காதல் மீதூர்ந்து செய்யக்கூடிய பிரவருத்திகள் எல்லாம் அவனுடைய முகமலர்த்திக்காக பண்ணும் கைங்கரியத்தோட ஒத்து உபேயத்தில் அந்தர்பூதமாய் விடும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த மாசரு சோதி அப்படிங்கிற திருவாய்மொழிக்கான சாராம்சமான அவதாரிகை விஷயங்கள். இதை பாசுரங்களை பார்த்துன்னு வரலாம். ஆசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசர வைதி அறிவிழந்தென நாளையம் ஏசரு மூரவர் கவ்வை தோழி என் செய்யுமே. பராங்குச நாயகி மடல் ஊர்வதாக எண்ணினபடி அறிந்த தோழி, ஐயோ இதை நீ செய்யலாமா, இது அதிப்பிரவிற்த்தி இல்லையா, அதனால இதுல ஊரார் பழி என்ன, ஊரார் பழியெல்லாம் என்ன சொல்லுவார்கள், தாய்மார்கள் எப்படி ஏசி பேசுவார்கள், இதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்ல அவனுடைய அழகு அவனுடைய சௌந்தர்யம் அந்தராயம் என்று சொல்லும்படியாக வடிவழகு சம்பத்து குணங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான அவனிடத்திலிருந்து அகப்பட்டு கலங்கின. இப்பொழுது நான் ஊராறு பழி சொன்னா அதுக்கு லட்சியம் பண்ணுவேன், அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஊராறு பழி சொல்றதுங்கிறது கிடக்கட்டும், அவர்கள் அதுக்காகவே இட்டு பிறந்தவர்கள். ஊர் பழி சொல்லுபவர்கள் சொல்லி கிடக்கட்டும், ஊராறு பழிய லட்சணம் அப்பேற்பட்ட லட்சியம் நான் பண்ணுவேனா, இந்த நிலைமையிலே நான் இல்லே அப்படின்னு சொல்லுகிறாள் இந்த தலைவி இப்ப இடத்துல. அதனால முதலடினாலே எம்பெருமானுடைய மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை என்று மாசு அரிசோதி என்று ரொம்ப ஆரம்பமே வந்து ஆச்சரியமாக அப்பழுக்கற்ற தேஜஸை உடையவன், அந்த விளக்கொளி பெருமாள்னு சொல்லக்கூடியவன் எப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட அபரிமிதமான தேஜஸ். அதுல அந்த தேஜஸிலே ஏதாவது மறைந்து கிடக்கிறதோ, அழுக்கு இருக்கிறதா, இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம் இல்ல, இப்பெல்லாம் நம்ம கரண்ட் வந்துடுத்து டியூப் லைட் போட்டோம்னு சொன்னாக்கா அதுல ஏதாவது அழுக்குகள்லாம் படிந்திருந்தா வெளிச்சம் சரியாக இருக்காது. அதெல்லாம் இல்லாம இருக்கணும். எம்பெருமானுக்கு சதா சர்வ காலம் மாசுங்கிறதே கிடையாது. அமலநாதிபிரான் என்று சொன்னாரே திருப்பான் ஆழ்வார், அமலநாதிபிரான் அடியாக்கண்ணை ஆட்படுத்தவன் அப்படின்னு அந்த ஆரம்பிச்சாரே, ஆட்படுத்த விமலன், அவர் நிமலன் நின்மலன் நீதிவானவன் என்றெல்லாம் சொன்னார் இல்லையா. அது போல இந்த இடத்துல மாசுனா ஒரு அழுக்கு இல்ல, வேண்டாத மலங்கள், அது எல்லாம் அந்த அழுக்கற்ற தேஜஸை உடையவன் மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை, என் செய்யவாய் மணிக்குன்னம், அப்பேறுபட்ட மாணிக்கமலை போல இருக்கக்கூடிய எனக்கு போக்கியமானவன், மாணிக்கமலை போல இருக்கக்கூடியவன் எனக்கு பரமபோக்கியமானவன். மாணிக்கம் கருமையான மாணிக்கம் எப்படி இருக்குமோ அதுபோல கருநிறம் உடையவன், அதனாலேயே அவனுக்கு கிருஷ்ணன் ஆகர்ஷண சக்தி உடையவன். அந்த கருமை அப்படிங்கிறது இருட்டு போன்ற கருமை இல்ல, அல்லொக்கும் நிறத்தினாள் போன்றது கிடையாது. அல்லுனா இருட்டு, அது போல கிடையாது. எம்பெருமான் நீலமேக சியாமலன், நீருண்ட மேகம் வந்தால் எவ்வளவு குளிர்ச்சி பொருந்தியதாக மனதுக்கு மனோரம்யமாக இருக்குமோ அது போன்ற நிறத்தை உடையவன். அதனாலே எனக்கு மணிக்குன்றம்னு சொல்லிட்டார் ஆழ்வார். ஆரம்பமே சில சந்தர்ப்பங்கள்ல நாயகனை ஏசி பேசலாம், அப்படியான சந்தர்ப்பம் நாயகிக்கு உண்டு. ஆனா இப்படி பேசலாமோ அப்படின்னு தோழி கேட்டா, நான் அவனை ஏசி பேசுவதற்கு தகுதி எனக்கு மட்டும்தான் உடையதே தவிர உனக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு கிடையாது கான்னு சொல்ல போறாள். இப்ப ஆழ்வார் தெரிவிக்க போறார். வேறொரு பாவத்திலே தான் ஆழ்வாரா இருந்து பாடல, நாயகி சமாதியிலே இருந்து பாடுகிறதுனாலே முதல் ஆரம்பமே என்னுடைய மாணிக்க குன்றுன்றார். என் மணிக்குன்றத்தை ஆசு அரிசி இல்லைன்னு, இந்த ஆசு அப்படின்னு சொன்னாலும் மாசுனாலும் அர்த்தம் ஒண்ணுதான், ஆனாலும் வேற வேற விஷயத்தை காட்டுகிறார் இங்கே என்று சொல்லுகிறார். இங்க ஆசரு சீலனை குற்றமற்ற சீலகுணத்தை உடையவன் ஆதிமூர்த்தியை நாடிய அப்பேறுபட்டவன் ஆதிமூர்த்தி. கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமேன்னு கூட்டது போல இந்த இடத்துல ஆதி மூர்த்திங்கிறார். இங்க அவர முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது எம்பெருமானத்தான் குறிக்கும், வேற யாரையுமே குறிக்காது. அதனால ஆதி மூர்த்தியை நாடியே அப்படின்னா அவனை தேடி கிளம்பிறான்.
நான் புறப்பட்டு இருக்கேன். பாசர வைதி உடம்புல பசுமை நிறம் வந்துடுது. அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நடந்தது சரியா எது நினைத்தோமோ அது நடக்கவில்லை என்றால் அது எம்பெருமான் விஷயத்திலே பசல நிறம் வந்துடும். இந்த பாசி பிடிச்சாமல் ஒரு பச்சை நிறம் இருக்கு இல்லையா, அதை போல உடம்புல நன்னா இருந்த உடம்பு இப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டா இப்ப பசல நிறம் ஆயிடுத்து. தேகம் மெலிந்து போக, வளையல்கள்லாம் கீழே அவிழ்ந்து போக, உடம்பிலே அப்பேற்பட்ட துணிகள்லாம் கூட நிற்கல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேணும். ஆழ்வார் எப்படி ஸ்திரீ பாவத்திலே பாடுகிறாரோ நாமும் ஸ்திரீ பாவத்தில் இருந்தால்தான் ஆழ்வாருடைய அப்பேற்பட்ட ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கறது நமக்கு புரியுமே தவிர ஏதோ சாதாரணமா வெளிப்பூச்சாக இருந்து நாமும் விஷய பிராவண்யர்களாக இருந்து ஏதோ ஆழ்வார் பாடுகிறார் அப்படின்னு நினைச்சோமேயானால் இப்ப இது புரியாது. உண்மையில அதுல உட்புகுந்து அவகாகனம் பண்ண வேணும். அப்படி இருந்தாதான் இந்த அர்த்தங்கள்லாம் பசல நிறம்ங்கிறது ஒண்ணு வந்துடுமா சுவாமின் அப்படின்னு கேட்டா, உத்தம நாயகிக்கு நாயகனை பிரிந்த பிரிவாற்றாமையாலே காதல் கரை புரண்டு ஓடுகிற காலத்திலே அந்த அந்த விஸ்லேஷனம்னு சொல்லுவார்களே பிரிவு, அதனாலே வரக்கூடிய நிறம் அதையே அவனையே நினைத்து 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 எதுவும் நடவாத காலத்திலே இப்படியெல்லாம் ஒரு நிலைமை உண்டாகும். அதுக்கு அதனால பாசர வெய்தி உடம்புல பசுமை நிறம் அழிவடைந்து அறிவு இழந்தனை நாளையம், அறிவும் போயிடுத்து. எத்தனை காலம் இப்படியே இருக்க போறேன் தோழி அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஏசரும் ஊரவர் கவ்வையன் செய்யும் என் செய்யும் ஊரவர் கவ்வையை இப்படி பிரிச்சு அன்மையும் பண்ணுமையானால் ஏசுவதற்கென்றே இட்டு பிறந்தவர்கள். அப்பேற்பட்ட ஊராருடைய பழிமொழிங்கிறது என்ன செய்ய போறது, என்ன பண்ணிட போகிறது? அப்படி ஏசரும் ஊரவர் கவ்வை எத்தனை நாள் நான் இப்படியே இருந்துருவேன். அறிவிழந்து அறிவு இன்னைக்கா இழந்து தாழ்வா இருக்கு. எப்பொழுது அஞ்சிரைய மடனாராய் பதிகத்திலேயே அவர் எப்பொழுது திரியக்க கொண்டு ஸ்தூது விடுகிறாரோ, திரியக்கனுடைய திருவடியில விழுந்தாரோ அப்பொழுதே ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரேன்னார அந்த மதி கலங்கி அப்பவே போயிடுத்தவருக்கு. அப்படின்னு அப்ப புதுசா சொல்லுகிறீரா அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இன்னும் அந்த நிலைமை தொடர்கிறதே அப்படிங்கிறது தானே ஆழ்வாருக்கு பிரிவாற்றாமையினாலே வரக்கூடிய வருத்தம். அதனாலே ஊரார் பழி என்ன வேணா சொல்லி ஏசரே மூரவர் கவ்வை, அவர்கள் எதை வேணா சொல்லிட்டு போகணும். கவ்வை அப்படிங்கிறது பழிமொழி, பழி பேச்சு பேசுவர்கள் இல்லையா, அந்த மொழிக்கு கவ்வைன்னு பெயர். அதனால ஊரவர் கவ்வை என் செய்யும்னு கேட்கிறார் இந்த இடத்துல. அதனால எம்பெருமான் நம்மை நாடிக்கொண்டு வர வேணுமே என்று நாம அவன் நாடுவது சொரூப ஞானத்துக்கு இப்பேற்பட்ட பேராதே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். பழிமொழி சொல்லுகிறான் அறிவிழந்து என நாளையம். அதனால அறிவு சொரூப ஞானம் அடியோட தொலைஞ்சு போயிடுத்து சுவாமி எனக்கு இப்பொழுது இல்லவே இல்லை. தோழியும் அதை எடுத்து சொல்லுகிறாள், ஐயோ இப்படி ஊரார் பழிக்கு ஏமா நம்ம ஆளாக வேணும், ஏதேதோ பேசுகிறார்களே அவர்கள் அப்படிதான் பேசட்டுமே, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் ஒரு மூலையில நான் என்னுடைய இருப்புங்கிறது வேற, என் நிலைமை அவர்களுக்கு புரியாது. பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயனே எவர்க்கும் இது பேசியன் அயனே அரங்கா வென்று அழைக்கின்றேன் குலசேகர ஆழ்வார். அதற்கு மேல் விஞ்சினா போயிடுச்சு ஆழ்வாருக்கு. அதெல்லாம் தாண்டி போயிட்டார். ஊரார் பழிச்சொல் என்ன வேணா இருக்கட்டும், அதை பத்தி நான் கவலைப்படவில்லை அப்படிங்கிறார். மயரும் மதிநலம் அருளப் பெற்றவன்றே போயிற்றில்லையோ நம்முடைய அறிவு. என்னைக்கு மயர்வர மதிநலம் அருளினாலும் அன்னைக்கே அறிவு, நம்முடைய அறிவுங்கிறது கிடையாது. எம்பெருமான் ஆட்கொள்கிறான், அவன் நம்மை வழி நடத்துகிறான்ங்கிற நிலைமை தான் இருக்கே தவிர நமக்குன்னு தனியா ஒரு அறிவு இருக்கா? அதனால திரியக்கின் காலிலே திரியக்குன்னா இந்த பறவைகள் விடு தூது, அதுக்கு திரியக்குகள்னு பெயர். இந்த ஊர்வன பரப்பனை இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் திரியக்குகள்னு பெயர். திரியக்குன்னா இப்ப நமக்கு புரியும்படியா உலக வழக்கில் சொல்லணுமானா இந்த வர்டிகல் ஹரிசாண்டல்னு சொல்லுவார்கள் இல்லையா. ஹரிசாண்டல்னா அப்படி கீழே ஒரே இப்ப பூமி இருக்குன்னா பூமி மாதிரியே போகக்கூடியது, அதுலயே ஊர்ந்து செல்லக்கூடியது. மனுஷர்கள் தேவர்கள் இவர்கள்லாம் இருந்தாக்கா இவர்கள்லாம் அப்பேற்பட்ட வேற விதமான வர்க்கங்கள். இதெல்லாம் திரியக்கு வர்க்கம்னு அறிவே இல்லாதது. அடுத்த க்ஷணம் என்ன ஆகும், இருள் கவ்வின மனசாக இருக்கக்கூடியது. அதுங்காலெல்லாம் போய் விழுந்து அந்த பறவைகள் விடு தூது என்ற ரீதி. அதாவது அது உத்தம விஷயம்தான். அது பறவை அப்படிங்கிறதுனாலே சாதாரண திரியக்க சொல்லல, இருந்தாலும் அது எடுத்து காட்டுகிறார் நம்மள ஈட்டுல. இங்க எப்பொழுது திரியக்கின் காலிலே விழுந்து தூது விட்டவன்று அந்த ஞான காரியம் என்று இருந்தாயோ, அன்னைக்கு நீ செஞ்சதான ஞான காரியம்னு சொல்றியோ,
எப்பொழுது நீ அதன் காலில் விழுந்து தூது விட்டையோ இன்று இருந்து கற்பிக்கைக்கு இன்னைக்கு அறிவிழந்து என்னை நாளையம்னு இன்னைக்கு சொல்றியா, கற்பிக்கிறியா? ஞானம் எனக்கு அடியோட போயிடுத்துடி அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்லுவதற்கெல்லாம் எப்படி கற்பிக்கணுமா தனியா? உனக்கு அந்த மயர்வன மதில மருள பெத்தந்தே ஞானம் இல்லை. அதுக்கப்புறம் திரியக்கு காலெல்லாம் விழுந்து நீ அதை தூது விட்டாய். அப்பொழுதே முருத்தி மதியெல்லாம் உள்கலங்கின்னு மதி அப்பவே போயாச்சு. ஏன்னா எம்பெருமான் கொடுத்தது மயர்வர மதி நலம். மதிங்கிறது ஞானம், பக்திங்கிறது அப்பேற்பட்ட நலம்ங்கிறது பக்தி. அந்த பக்தி பிராபல்யத்தாலே வரக்கூடிய ஆனந்தம் தான் அபரிமிதமா இருக்கும். சென்று சென்று பரம்பரமா இப்படின்னார். அதாவது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்கள்லாம் போய் ஆனந்தத்திலையும் மனுஷ ஆனந்தத்திலே ஆரம்பிச்சு பரபிரம்மத்துக்கு உண்டான ஆனந்தம் படிப்படியாக ஏக விஷயத்தை வேதம் காட்டுகிறது. அதன்படி ஆழ்வாருக்கு உண்டான நிலைமையாச்சு. அப்பொழுதே அவருக்கு அந்த ஞானம்ங்கிறது தனியா இல்லாம போயிடுது இல்லையா? தூது விட்டு அன்றே எல்லாமே போயிடுது. அதனால தன் பக்கலிலே கை வைத்தால் மற்றொன்று அறியாதபடி பண்ணும் விஷயம் இதே என்று ஈட்டுல காட்டுறார் ரொம்ப அழகா. ஆனாலும் கூட ஊரார் பழி சொல்லுக்கு அஞ்ச வேண்டாவா? சரி, இதெல்லாம் போகட்டும், உனக்கு ஞானம் போச்சு, எம்பெருமானே கதின்னு இருக்கிற, நானும் அவனுக்கு அவத்தியத்தை விளைக்க கூடாதுன்னு சொன்னா அது அவத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார். மடல் எடுப்பதுதான் எம்பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிக்கும் என்று சொல்லுகிறாய். இப்படி ஊர் பழியாவது அஞ்ச வேண்டாமா கேட்டா, ஏசரு மூரவர் கவ்வை தோழி என் செய்யுமே அப்படிங்கிறார். அதாவது ஏசு அரும் ஊரவர், ஏசு கையில், அதாவது அற்று தீர்ந்திருக்கிற ஊரார் என்றபடி ஏசுவதற்கென்றே பிறந்திருக்கிற ஊராருடைய பழிமொழிகள் நமக்கு என்ன செய்யும்? அதுவே நமக்கு தாரகம் இல்லையா? அதாவது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணத்திலே மெய்யும் கண்ணபிரானத்திலே பொய்யுமே நமக்கு தஞ்சம் என்று சொல்லும்படியாக இங்கு எம்பெருமான் விஷயத்திலோ என்றால் அது அவத்தியம் கிடையாது. இது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவத்தியம் இல்லை. அது நமக்கு அப்படி யாராவது ஊரார்கள் ஏசி பேசினாலும் அதையே நம்ம தாரகமாக கொண்டு அதையே பலமாக கொண்டு எம்பெருமான் திருவடியிலே செல்வோமே என்று. அப்போ மடல் எடுக்கிற பிரஸ்தாவத்தில் இங்க மடல் ஊர்றே நீங்க சொல்லலையே இந்த இடத்துல, ஆனால் மடல் ஊர்துமே அப்படின்னு சொல்லி யாம் மடல் ஊர்தும் பின்னாடி சொல்ல போறார். அதுக்கு அடி இதெல்லாம் அப்படி ஸ்பஷ்டமாக சொல்றதுனால பின்னாடி பாசுரங்கள் சொல்றதுனாலே மடலூரும் நோக்கத்தை கொண்டே இந்த பாசுரத்தை சொல்லுகிறார் அப்படின்னு ஆரம்பமே அத்தியாச்சரியமான விஷயத்தை காட்டுகிறார். அடுத்த பாசுரம், என் செய்ய மூரவர் கவ்வை தோழி இனி நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் என்ன நிறை கொண்டான் முன் செய்ய மாமை இழந்து மேனி மெலிவெய்தி என் செய்யவாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்தவே. ரொம்ப அழகா தெரிவிக்கிறாருங்க. என் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னார். அலர்ந்து இருக்கிற குளிர்ந்த கண்கள், செக்கச்சிவந்த தாமரை போன்ற கண்கள் எப்படி இதழாக அப்படி மலர்ந்து இருக்குமோ, அது 8 இதழாக மலர்ந்து இருக்குமோ, எம்பெருமான கண்கள் சதா மலர்ந்திருக்கு. ஆனாலும் கூட கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே என்று சொல்லும்படியாக எம்பெருமான் பாதி மூடியும் பாதி திறந்துதான் இருப்பான் சாதாரணமாக. ஏன்னா வேண்டாத ஜனங்கள் ராட்சச அசுர பிராயர்கள் வந்துட்டா கண்ணை பட்டு நிமீலிதாத்மா என்று அப்படி சராச்சராத்மா ஆசை நிமீலிதேக்ஷணஹா என்று சொல்லும்படியாக, நிமீலனம்னா அப்படி டக்குன்னு கண்ணை முடிண்டு வரலாம் வேண்டாதவர்கள் வந்தா. அதே வேண்டியவர்கள் வந்தாலே பக்த பாகவதோத்த சிகாமணிகள்லாம் வந்தாரே ஆனால் நன்னா அப்படி மலர்ந்து பார்ப்பனாம் எம்பெருமான். அதனாலே அது கிங்கிணி வாய் செய்தேன்னு சொல்ற இடத்துல எம்பெருமானுடைய நிலைமை எப்படி அந்த கிங்கிணி மணி அப்படி போயிட்டு வருமே உள்ளுக்குள்ள, அது போல பாதி மூடி முகுளித்தமாயும் விகசிதமாயும் இருக்கும் என்று பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா காட்டுறார் அந்த இடத்துல வியாக்கியானத்துல. அதுபோல இந்த இடத்துல எம்பெருமான் அப்படிங்கிறது அந்த செய்ய தாமரை அழகான அந்த கண்கள் மலர்ந்து எம்பெருமானுடைய திருமேனியில ஒவ்வொரு அவயவமும் ஆழ்வாரோட பேசும். ஆழ்வாரை பார்த்ததுமே கையாலேயே இப்படி அமர்த்தி சொல்லுவர். அழ்வீர் சௌக்கியமான கையாலேயே பேசுவர். வாய் திருமுகம் மலர்ந்து முத்துதிர்ந்த வார்த்தைகளாலே அழ்வீர் சௌக்கியமானு கேட்பர். கண்களாலேயே இப்படி கண் சிமிட்டி சிமிட்டி சௌக்கியமா என்று கேட்பர். புருவத்தை உயர்த்தி உயர்த்தியும் பேசக்கூடிய எப்படி இருக்கிறீர் அப்படின்னு இப்படி எம்பெருமானுக்கு எல்லா அவயவங்களும் பேசும் இல்லையா? அதனாலே முதல்ல சொல்றார் என் செய்ய தாமரை கண்ணன். ஆரம்பமே அந்த ஆழ்வாருக்கு ஆரம்பம் பிடித்தே கடைசி பரியந்தம் தாமரை கண்கள் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன் என்று சொல்லும்படியாக அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒன்றும் இல்லைங்கிற சந்தர்ப்பத்தில் எம்பெருமானை எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
ஆழ்வாருக்கு திருக்குறுங்குடி பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார். அங்க தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே அப்படின்னாரு. அதுபோல எப்பொழுது பார்த்தாலும் அந்த அவருடைய திருமுக மண்டலத்தில் திருக்கண்கள் முகம் அலர்த்தி அது ரெண்டு தான் ஆழ்வார் எப்பொழுதுமே காட்டிக்கொண்டே வருகிறார். பல இடங்கள்ல சீட்டு போட்டு எண்ணி கூட எடுத்து பார்த்துடலாம். எந்த பாசுரம் எடுத்தாலும் எந்த பதிகத்திலையும் அந்த ஆழ்வாருக்கு கண்ணும் அந்த முகமலர்த்தியும் எப்பொழுதும் பேசிண்டே இருப்பார். என் செய்ய அதான் சொல்றார், என் செய்ய தாமரை கண்ணன் அப்பேர் சிவந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன். அது எப்படி தாமரையானது தண்ணீரிலே இருக்குமோ அதுபோல எம்பெருமானும் தண்ணீரிலே தான் வாசம் பண்ணுகிறான். திருப்பார்க்கடலாகட்டும். அப்ப தாமரை அலர்ந்திருக்கு, எம்பெருமானுடைய கண்களும் அலர்ந்திருக்கு. தாமரையிலே செவ்வி இருக்கும், எம்பெருமானுடைய கண்களையும் செக்கச் சிவந்த செங்கண்மால் என்று சொல்லும்படியாக இருக்கும். தாமரைக்கு ஒரு ஆர்திரத்தை உண்டு, அதாவது ஒரு குளிர்ச்சி, அந்த ஈரத்தோடே சேர்ந்து இருக்கக்கூடியது. எம்பெருமானுடைய கண்களும் அப்பேற்பட்ட ஆர்திரமான குளிர்ச்சியான பார்வையோடு இருக்கும். தாமரை ஆச்சரியமானது, எம்பெருமானும் ஆச்சரியகரமானவன். எப்பொழுதுமே அலர்ந்து பக்தர்களை, எப்பொழுது சூரியனை கண்டால் தாமரை மலருமோ அதுபோல பக்தர்களை கண்டால் எம்பெருமானுடைய கண்கள் மலர்ந்து போய்விடுகிறது என்று சாமியம். தாமரைக்கும் எம்பெருமானுடைய அவயவங்கள் தோறும் இப்படி அதுலயும் கண்கள் அப்படிங்கிறது செக்கச்சிவந்த கண்கள், ஆச்சரியம். அந்த குதறி சிவந்த கண்கள் எதுக்குறான்? பரமானுகிரகம் செய்வதற்காகவே என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதுமே பெருமான் எழுந்து வந்தானேயானால் அவனுடைய கண் எப்பொழுதுமே யாரையாவது நோக்கி குளிர்ந்த கடாட்சம் செய்ய வேண்டும் என்றே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் எழுந்து கொள்வனாம் துவாரகையில. இன்று யார் இருக்கிறார், யாருக்கு பரமானுகிரகம் செய்யலாம்? யாருமே இல்லைன்னா கூட பக்கத்தில் உத்தவன் இருந்து, உத்தவா நன்றாக பார் அப்படின்னா. அப்ப உத்தவனுக்கே புரியக்கூடிய விஷயம் எம்பெருமானுடைய அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த கடாட்சம், அந்த பரமானுகிரகம் அப்படிங்கிறது யாரு பேரையாவது பீச்சி அடிக்கலன்னா அது அவனுக்கு குறை, எம்பெருமானுக்கு அது சுமை. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்துன்னு. இன்னருள் சுரந்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு கன்றுக்குட்டிய நினைத்த மாத்திரத்திலேயே பசுவுக்கு முளைக்காம்பிலே பால் சுரக்குமா போலே தன்னுடைய பக்தர்களை கண்டதுவே எம்பெருமானுக்கு அந்த பால் போலே அந்த பரமானுகிரகம் பீச்சு அடிக்கிறது. அதை உரியவர்களிடத்தில் சேர்க்கவில்லையானால் எம்பெருமானுக்கு அது சுமை. பால் கொடுக்கவில்லை என்றால் அந்த மடி சுமை ஏறுமா போலே பசுக்களுக்கு. அதுபோல உரியவர்களிடத்தில் பீச்சு அடிக்கவில்லைன்னா அது சுமையா போயிடும். அதனாலே அவன் நித்தியபடியே அப்படி இருக்கக்கூடியவன். அதனால்தான் என் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு ஆரம்பத்திலே பிடித்து சிவந்த தாமரை போன்ற அந்த திருக்கண்களை உடையவனான என் நாதன் அப்படிங்கிறார். தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான், என்னுடைய அடக்கத்தை கொள்ள கொண்டான். நான் இப்படி மடப்பத்தோடு இருக்கிறேனே, மௌட்யபாவம், அச்சம் நாணம் மடம் பயிருப்புன்றதுல அச்சமும் இருக்கு. ஆனா அந்த அச்சம் இப்பொழுது எந்த விதமான அச்சம்? லோக சாதாரண விஷயத்திலே அச்சம் உண்டு. எம்பெருமானிடத்திலேயோ நாள் தாண்டி போயும் கூட எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஆழ்வாருக்கு. அதனால அச்சம், அந்த நாணம் அப்படிங்கிறது, அந்த லஜ்ஜை, எம்பெருமானை பார்த்ததுமே தனியாக வரக்கூடிய ஒரு வெட்கம், மௌட்யபாவம், பயிர்ப்பு, கை கொள்ளாத வரையிலும் அதை விடுவதில்லை என்று இருக்கக்கூடிய நிலைமை, பயிர்ப்பு போன்ற பல விஷயங்கள் உண்டு இல்லையா? என்னை நிறை கொண்டான், என்னுடைய அடிமைத்தனத்தை கொள்ளை கொண்டு போய்விட்டான் அப்படிங்கிறாருங்க. முன் செய்ய மாமை இழந்து, இது முதலாக விலட்சணமான மேனிடம் அழிய பெற்றது. மேனி மெலிவெய்தி, சரீரமும் மெலிஞ்சு போகிறது. முதல்ல நிறம் தோத்து போச்சு, இப்பொழுது மேனியும் மெலிந்து போகிறது. என் செய்யவாயும் கருங்கண்ணும் அப்படின்னார். எனக்கு சிவந்த வாய், அப்பேற்பட்ட கருத்த கண்கள், ரெண்டுமே பயப்பூர்ந்த பசல் நிறம் படரப்பெற்றது அப்படின்னா. செய்யவாயும் கருங்கண்ணும் அப்படின்னா அப்ப வாய் எப்படி உலர்ந்து வாடி அதுவும் கரும நிறம் ஆயிடுத்து, பசல நிறம் போல போயிடுத்து. கருமையான கண்கள், அஞ்சனம் தீட்டினத்தாலே வந்த கண்கள் இல்லாம சாதாரண இயற்கையாகவே உண்டான ஒரு கருமை நிறம், அசிதேக்ஷனா என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது போன்ற ஒரு கண்கள் அப்படின்னு விட்டாருங்க. இப்படி பசல் நிறம் பட பெற்றன. தோழியே, இனி நம்மை ஊரவர் கவ்வையன் செய்யும் இந்த நிலைமையான பின்பு எனக்கு எல்லாம் போச்சு. என்னை நிறை கொண்டான், என்னை அடிமை கொண்டான், என்னுடைய அடிமையை கொள்ளை கொண்டான். எல்லாமான பின்பு அவன் மீண்டும் என்னிடத்திலே வராமல் இருப்பதனாலே எனக்கு என்னுடைய செவ்வாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்த, எல்லாம் பசல் நிறமாயிடுத்து, எல்லாம் போச்சு.
இப்ப எனக்கு வேறு ஒன்றும் தோன்றவில்லையே, நான் என்ன செய்வது என்று பார்க்கிறாள். அப்பொழுது நம்ம விஷயத்திலே ஊராருடைய பழிமொழி என்ன பண்ணும், அந்த பழி என்ன வேணா பேசிட்டோமே, இப்ப ஊரார் சொல் பழி நமக்கு என்ன செய்ய போகிறது அப்படின்னு முதல் பாட்டில தெரிவித்தாள். இப்ப இந்த பாட்டிலே என்னன்னு கேட்டா ஊராருடைய பழிமொழி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கிறாள். இப்படியும் ஒரு வார்த்தை உண்டோ, பழிக்கு அஞ்சாம இப்படி இருக்க வேணுமோ, பரிகரிக்க வேண்டியது அவசியமாயித்தே அப்படின்னு சொல்ல, நான் பழி பரிகரிக்க வேண்டாவென்று ஆழ்வாருடைய நிலைமை அது. ஏன்னா நான் அதை பழியே அழிக்கணும்னு நான் சொல்ல, அது அழிக்க கூடாதுன்னு இப்ப நான் சொல்லலம்மா. ஆனா பழி பரிகரிக்கும்படியான நிலைமையிலே நான் இல்லையே, நான் இப்ப என்ன செய்யட்டும்னு கேட்கிறாருங்க. பயப்பூர்ந்தவே என்ற நிலைமை ஆயிடுத்த பிறகு ஊரார் பழியை நான் என்ன செய்யறது, பழிய பரிகரிக்கணும்னு நான் சொல்ல வரல, அதாவது அது கூடவே கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனாலும் செய்ய முடிகிற நிலைமையில இருக்கேன் நான் இப்போ என்று கேட்கும்படியா என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழி என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். தன் வடிவழகை காட்டுகிறாள் இந்த நாயகி. தன்னுடைய அதாவது என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழி இனி நம்மை என்று தோழியினிடத்துல தன்னுடைய வடிவழகை காட்டுகிறாள். ஏன்னா பசல் நிறம் உண்டாகிறது பார் அப்படின்னு வடிவழகை காட்டுகிறாளாம். இனி அப்படின்னு சொன்னா இல்லையா, என் செய்ய மூரவர் கவ்வை தோழி இனி நம்மை. அப்ப இனின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு மேல அர்த்தங்கள் சொல்றாள். தோழி, நான் இப்படி அவகாகிப்பதற்கு முன்னே நீ என்ன என்ன பண்ணிருக்கணும், இதுல இருந்து மீட்டு இருக்கணும். நீ முதல்ல என்ன மீட்டு கொள்ளல, நான் இது மாதிரி அவகாகன அதாவது நன்னா அந்த காதல்ல முழுகி போவதற்கு முன்னாடியே ஒரு இப்படி வேண்டாம் சொல்லி நான் மீட்டி இருக்கணும். அதை மீட்டாம விட்டுட்ட, அதனால இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா இனி அப்படி அந்த இனி நான் என்ன பண்றது, என்னை விட்டுட்ட இல்லையா, நீயும் விட்டுட்ட இல்லையா, அதனால இனி என்னைன்னு சொல்லாம இனி நம்மைன்னு சொன்னதுனாலே இப்ப ஒரு தாற்பயம் என்னன்னு கேட்டா நம்ம போலதான் தோழியும் அப்படிதான் ஆவாள். தோழியும் எம்பெருமானத்தை தோற்று போவள். எம்பெருமானுடைய வடிவழக பார்த்துட்டா சேர்த்து வைக்கக்கூடிய தோழிக்கும் அப்படி ஆகாதோ. அதனால தானே முதல் அஞ்சிரைய மடனாராய் பாட்டுல முதல்ல விஷயத்தை தெரிவிக்கும் பொழுது அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாவெந்தன கருளி வெஞ்சிரை புள்ளையர்த்தாருக்கு என் விடுதூதாய் சென்ற கால் வன்சிறையில் அவன் வைக்கில் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ நான் தூதா விட்டேன் ஒன்னு, அங்க போன இடத்துல நீ அவன் எம்பெருமானுடைய வடிவழக கண்டு இருந்தேனா உன்னையும் அப்படி அடிமை கொள்ளுகிறான் எம்பெருமான். அதனால அப்பொழுது வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமே, அது என்ன செய்யும், அதனால இருக்கட்டுமே, அதனால நீயும் அதுல தானே ஆட்கொள்ள போற. அது போல இந்த இடத்துல இனி என்னைன்னு சொல்லாம இனி நம்மைங்கிறாருங்க. அதாவது சொல்லும் பொழுது என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழி இனி நம்மை அப்படிங்கிற, அப்போ தோழியையும் கூட்டிக் கொள்கிறார். நாயகி தோழியை கூட்டிக் கொள்ளுகிறான். யாமுடை துணை என்று தோழிமாறும் எம்மில் முன் நமக்கு முன்னாடி அவனிடத்திலே அவனும் தோற்று போகும்படியான நிலைமை இருக்கத்தினாலே நம்மை அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இங்க என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறைகொண்டான். எம்பெருமான் தன்னுடைய திருக்கண்களாலே குளிர நோக்கி என்னை சர்வஸ்வ அபகாரம் பண்ணினான். என்னுடைய சர்வஸ்வம்ங்கிறது என்ன உண்டோ அது அப்படியே அபகாரம் பண்ணினான் அப்படிங்கிறாங்க. அவனது திருக்கண்கள் அழில தோற்று நிறையிழந்த நான் ஊரவர் சொல் பழியை ஒரு பொருட்டாக மதிப்பேனோ, அல்லது அந்த ஊரார் பழியை பரிகரிக்கும்படியான நிலைமையிலே நான் இருக்கேனா என்று நிறை கொள்வது அப்படிங்கிறது அச்சம் நாணம் மடம் முதலிய ஸ்திரீத்துவ குணங்களை இழக்கச் செய்கை. அச்சம்ங்கிறது இல்லாம போயிடும், அந்த ஒரு வெட்கம் லஜ்ஜைங்கிறது இல்லாம போய் தானே இப்ப பேசுகிறார் ஆழ்வார். லஜ்ஜை நாணம் மௌட்யபாவம் இது எல்லாம் அப்பேற்பட்ட 100,000 புருஷோத்தமர்கள் கூடினாலும் தோற்று போக வேண்டியது தவிர வேறில்லை என்றிருந்த என்னுடைய ஸ்திரீத்துவத்தை கப்புண்டரீக நயனகா என்று அப்பேற்பட்ட ஆளவந்தார் தெரிவிச்சாரே ஸ்தோத்திர ரத்னத்திலே கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரயக்கா கப்புண்டரீக நயனகா புருஷோத்தமக்கா என்றெல்லாம் தெரிவிச்சாரே. அதன்படி இந்த இடத்துல புண்டரீக நயனத்தை காட்டுறாள். இங்க என் செய்ய தாமரை கண்ணன் ஆரம்பிக்கிறாள் இல்லையா, அதனால அப்படி சொல்லும்படியாக அந்த புருஷோத்தமன் அந்த புண்டரீக நயனத்தை காட்டி கொள்ளை கொண்டு போனான் அப்படின்றாள். இங்க நிறை கொண்டான் என்று சமுதாயமா சொல்றாள் இந்த இடத்துல. அதனால மற்ற அது நிறை கொண்டான்ங்கிறத என்ன அப்படிங்கறத மேல ரெண்டு அதுக்கு கீழே சொன்னாள் இல்லையா, முன் செய்ய மாமை இழந்து மேனி மெலிவைதி என் செய்யவாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்த என்று தெரிவித்தாள் இல்லையா. அத நிறை கொண்டான் அப்படிங்கிற காரணத்தினாலே இவ்வாறு ஆனது என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறாள்.
மூன்றாம் பாட்டு ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் என்னை நிறகொண்டான் பேர்ந்தும் பெயர்ந்தும் அவனோடன்றியோர் சொல்லிலேன் தீர்ந்த வெண்தோழி என் செய்யும் ஊரவர் கவ்வையே. இந்த ஊரவர் கவ்வைய சொல்லிண்டே வந்துருக்கா. ஆனா அது அடுத்த பாட்டுல தான் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்க போறாள். அதனால ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன், எம்பெருமானுடைய அதிமானுஷ சேஷ்டிதங்கள் என்ன உண்டோ அதை நெஞ்சை அதுல அந்த சேஷ்டிதங்களை பார்த்து பறிகொடுத்தேன். ஊராருடைய பழிமொழி என்ன பண்ண போறதுங்கிறார். இங்க ஒரு ஆச்சரியம். ஊர்ந்த சகடம், அந்த சகடத்துக்கு ஒரு ஆத்மாவே இல்லை இல்லையா, அது ஒரு அச்சேதன வஸ்து, ஜட பொருள் தானே. அது கூட ஊரும்படியாக சகடாசுரன் ஒரு அசுரன் அங்க பிரவேசம் ஆயிட அது கூட ஊர்ந்த சகடம் என்று சொல்லும்படியாக அப்படி நகரக்கூடிய சராச்சராத்மா என்ன பண்ணினான், காலாலே எட்டி சரணா உதக்ஷிபத்தினாரங்க, அதாவது ஸ்தனார்த்தி அப்படின்னார். பால் சாப்பிட்ற ரீதியிலே கைய கால ஆற்றுற ரீதியிலே அழுது கொண்டே அப்படி எட்டி உதைத்தாங்கிறார். அந்த இடத்துல சராச்சராத்மான்னு இருக்கக்கூடியவன் இப்ப என்ன பண்ணினான்னு கேட்டா அந்த ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் அப்படிங்கிறாருங்க. பாதம் பஞ்சு என்ன மெல்லடியார்னார் ஆழ்வார். அது அடி வாங்கினவனை கேட்டாதானே தெரியும் இது பஞ்சு போன்ற மெல்லடியா இல்ல இடி போன்ற விழுந்த அடியா. ஒரு பெரிய பாறாங்கல்ல உரலே வந்து விழுந்தாய தலைமையில எப்படி இருக்குமோ அது போலல்லவா இருந்தது இவர் எம்பெருமான் உதைத்த உதை. அதனால ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயனுங்கிறாருங்க. பேய்முலை அவள் தாயுருவாகி வந்த பேயுருன்னுட்டார் திருமங்கையாழ்வார். அது தாய் போல வந்தால் தாயின் எப்ப ஸ்தானத்தை கொடுத்துட்டாளோ அவள் இப்படி சாய்ந்தவாறே பொதுவாக தாய்மார்களுக்கு பால் சுரக்குமா போலே எம்பெருமான் அப்படி தலையை நீட்டினான். சுவை பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன்கிறனாலே அப்படி மந்தஸ்மிதகான்னு இருக்கிறான் பெருமாள். பொதுவாகவே பால் சாப்பிட்ட குழந்தைகள் சாப்பிடும் பொழுது அப்படி தாயார் அப்படி குனிந்து பால் கொடுக்கும் பொழுது அதுவும் வாயு வைக்கும் பட்சத்தில் பால் சுரந்து வர அது சாப்பிடுற சந்தோஷ அதிசயம் இருக்கே. தாய்மாருக்கும் அந்த ஸ்மித வச்சனம் ஸ்மிதங்கள் உண்டு, அது சாப்பிடக்கூடிய குழந்தைக்கும் அந்த ஸ்மிதானுபாவம் உண்டு இல்லையா. அப்படி மந்தஸ்மிதம் பண்ணுகிறான் அப்படின்னா, ஆனா என்ன பண்ணினான்னு கேட்டா அந்த பேய்முலை சார்ந்து சுவைத்தான். அப்படி இருந்து சுவைக்கும் பொழுது அப்படியே மொத்தமா ஆத்மாவை இழுத்துட்டாங்க. பசை இல்லாம ஆத்மா விழுக்கும்போது விடுடா விடா முஞ்சாலம் இது பிரபாஷினி ஜீவ மர்மத்தையே கொண்டு எம்பெருமான் பிடிச்சதுமே முஞ்ச விடுடான்னு கத்துறாள். அந்த அளவுக்கு தாய் ஸ்தானத்துல வந்தவளை பிடிச்சு பகாசுரனுடைய சகோதரி அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சையா பாயயது அப்பியசாத்வி என்று பாகவதம் வர்ணிக்கிறது. அப்பேறுபட்ட அந்த எம்பெருமான் விஷயத்திலே தாயாக வந்தவள் தாய் ஸ்தானத்தை கொண்டு எம்பெருமான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாங்கிறது தெரியுது. ஆனா இப்பொழுது சார்ந்து சுவைத்த செவ்வாய். சரி சுவாமி, இதெல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவா இல்ல வேறு விஷயத்துக்காகவான்னு பார்த்தா இதெல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அவனுக்கு என்ன, அவனை யார் காப்பாற்றணும்? சுயமே உலகமே சம்ரட்சணம் பண்ணக்கூடியவன் அவன். இந்த தாய் உரு போல வந்த பேயுருவா பொருட்டு அல்லது ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன்னு சொல்லும்படியாக அந்த ஊர்ந்த சகடாசுரனா ஒரு விஷயம் அது இல்லையா. ஆழ்வாருக்கு அதிசயத்தை விளைவிக்கணும். பார் எப்படிதான் செய்தேன் பார்னு அந்த லீலா வினோதங்களை ஆழ்வாருக்கு காட்டினான். அதை எடுத்து பேசுகிறார் அப்படின்னா விரோதி வர்க்கங்களை மாய்த்தபடி அப்படின்னு தோழி நினைச்சிருந்தா விரோதி வர்க்கங்களா மாய்ப்பதற்காகத்தான் எம்பெருமான் செய்கிறான்ங்கிறத ஆழ்வார் தெரிவிக்கிறார் போலும் அப்படின்னு தோழி நினைச்சிருந்தாள். ஆனா இப்போது பராங்குசனாகி என்ன சொல்லுகிறாள் அப்படின்னு கேட்டா சகடாசுர பஞ்சனாதிகள் எல்லாமே தன் பக்கலிலே ஈடுபடுத்திக் கொள்ளுகைக்காக செய்தனவே அன்றி வேறில்லை. அப்ப தனக்கு அந்த ஆசை, எம்பெருமான் இதை செய்தானே ஆச்சரியம் எனக்கு ஒரு அதிசயத்தை விளைவிக்கணும், எனக்கு என்னை அவனிடத்திலே ஈடுபடுத்திக் கொள்ளுகைக்காக செய்கின்ற செயல் அப்படின்னு தான் பார்க்கிறாளே தவிர பராங்குஷனாகி இப்படி இருக்கிறாளே தவிர தோழி நினைக்கிறது போல இதெல்லாம் அவதார காலத்துல நடந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலையாம். அப்படின்னு தோழி நினைத்திருந்தால். ஆனா ஆழ்வார் அப்படி எடுத்துக்கல. தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக எம்பெருமான் செய்கின்ற செய்கைகள் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கிறார்.
பருவம் நிரம்பினே செஞ்சா கூட பரவாயில்ல, சின்ன பாலனா இருக்கும்போது செஞ்ச விஷயங்கள், சின்ன குழந்தையா இருக்கும்போது செய்த செயல்கள் முதல் நாளே பிடிச்சு இப்படி கம்சனாலே ஏவப்பட்டு இப்படி சம்ஹாரம் பண்ணுவதற்காக வர வேணுமா, இவளை விட்டு வைத்தால் இன்னும் எத்தனை குழந்தைகளை சம்ஹரிப்பளோ தெரியாது என்று முதல்ல ஆரம்பத்திலேயே அந்த பக்கீர் சொல்லக்கூடிய பூத்தனையை சம்ஹாரம் பண்ணினான். அதுக்கு சகடாசுரனையும் பஞ்சனம் பண்ணினான். இப்படி வரக்கூடியதெல்லாம் பாலலீலை அப்படின்னு பெயர். இப்படி இது பேர்பட்ட விஷயத்தை இவளை ஈடுபடுத்திக்கு எப்படி உடலாகும்? பெரியவனா இருந்து செஞ்சா காதலன் செய்கிறான்னு எடுத்துக்கலாம். இப்போ பகவத்கீதையை உபன்யசித்ததும் அதன் பிறகு இந்த பூமி பாரம் நீக்கிறதுக்காக கௌரவ குருக்ஷேத்திர பூமியிலே அப்பேற்பட்ட யுத்தத்தெல்லாம் காட்டி செய்ததும் அது பெரிய பிராவண்யாதிசயங்கள்னு எடுத்துக்கலாமோ அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லாமல் இந்த இடத்திலே இப்படி சிறு குழந்தையா இருக்கும்போது செஞ்ச செய்கைத்தான் இவளுக்கு அவளுக்கு ஈடுபடுத்திக் கொள்ளுகைக்காக செய்யலா அப்படின்னு தானே சங்கித்துக் கொண்டு நம்பிள்ளையானவர் வீட்டில் தெரிவிக்கிறார். அதுக்கு சமாதானம் என்ன சொல்றான்னு கேட்டா, இவளுக்கு தன் பக்கல் பிராவண்யத்தை விளக்கை அவனுக்கு சத்தா பிரயுக்தம் என்கை. இப்படி செஞ்சாத்தான் அவனே சந்தோஷப்படுவனாம். அப்படி அவனுக்கு சத்தா மாத்திரமே ஆழ்வாருக்கு அதிசயத்தை விளைவித்து ஈடுபடுத்திக் கொள்ள வேணுங்கிறதுதான் விஷயம். என்னை நிறை கொண்டான் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒரு வியாபாரத்திலே 2 ஸ்திரீவதம், ஒரே வியாபாரம் 2 ஸ்திரீவதம். அது என்னன்னு கேட்டா, பூத்தனை அப்படிங்கிறவளை வதம் பண்ணிட்டான் ஆழ்வாருடைய. அதாவது அவளை நற்கொலையாக கொன்றான், என்னை உயிர்கொல்லையாக கொலை. என்கிட்ட காண்பிச்சுட்டு இதெல்லாம் திடீர்னு மறைஞ்சு போனானே, என் உயிரை அபகரிச்சுட்டு போனானே, நான் இதை என்னென்று சொல்வது என்று உயிர்கொலையாக கொல்லான் என்றான் அப்படிங்கிறது நம்மள ஈட்டில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அங்க பூத்தன சம்ஹாரம் நற்கொலை, அது உண்மையான கொலை. என்னை ஈடுபடுத்தி கொண்டதினாலே அவன் பிரிவாற்றாமையாலே வந்தது, இதுவும் ஒரு கொலையோ என்று ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரே வியாபாரத்திலே 2 விதமான கொலையை செய்கிறானே எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். இப்படி உயிர்கொலையாக கொல்லும் விஷயத்திலே மேல் மேலும் வாசனை பொண்ணுப்பா, சரி அதுக்கு அப்படிதான் பண்ணிட்டானே அவனிடத்திலே அப்பேற்பட்ட வாசனை ஏன் உனக்கு? அவனிடத்திலே ஏன் இப்படி ஒரு ஆறாத காதல் கொண்டு இருக்கிறாய்? அவ்விஷயத்தை விட்டு வேறு விஷயங்கள்ல போது போக்கிக்கொள் போ அப்படின்னு தோழி ஒருவாள் சொல்லுவளோ அப்படின்னு, பேர்ந்தும் பெயர்ந்தும் அவனோடு ஒன்றியோர் சொல்லிலேன், போயும் வந்தும் அவனுடைய திறமான சொற்கள் அல்லது போதுபோக்கைக்கு வேறு விஷயம் இல்லை, வேற நான் என்னத்தை சொல்லுவேன் என்று அங்கு ஆழ்வார் தெரிவிப்பதாக. இவள் இப்படி சொன்னதுமே தோழிதானும் நிஷேதிக்கிற தோழி மிகவும் உகந்தாள். ஆஹா, நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேறையா இருக்கே. நாம் இவளை அவனோடு சேர்ப்பதற்கு பட்ட பாடு சாமான்யமா? எம்பெருமானுடைய சேர்ப்பதற்காக தான் பட்டபாடு. அகார உகார மகாரஸ்சேதி பிரணவ சப்தத்திலே உகாரமாக இருந்து கொண்டு மகாரமாக சேத்தனனை 25வது விஷயமாக இருக்கக்கூடிய சேத்தனனை அகார வாட்சனான எம்பெருமானோடு சேர்த்து வைப்பதற்கு அவள் பட்ட தோழி பட்ட பாடு இருக்க, அது சாமான்யம் இல்லையே. அப்படி சேர்ப்பித்த நாமே இவளை மறப்பிக்க முயன்றாலும் கூட முடியாது. அம்மா அதை மறந்துடுன்னு சொல்ல நினைச்சாலும் மறக்கும்படியான நிலைமையில் நாயகி இல்லை அப்படிங்கிற தோழி புரிஞ்சுட்டு இருக்கிறார். இவள் அப்படி ஆழ அவகாகனம் பண்ணுகிறார்களே, இப்படி ஒரு ஆறாத காதல் தோன்றுகிறது அப்படின்னு உகந்து இருந்தாலும் அந்த உகப்பை கண்ட பராங்குஷ நாய்க்கு தான் தீர்ந்தவன் தோழி அப்படிங்கிறாங்க. தீர்ந்தவன் தோழி, நான் வேற என்ன சொல்லுவேன் அப்படி கொண்டாடி அவளை அப்படியே அரவணைச்சிக்கிறாள் ஆழ்வார். தாய்மார் சொல்லும் ஹித வச்சனத்தையே நீயும் சொல்றதுனாலே நீயும் எனக்கு விரோதமாய் இருக்கிறாய் நினைச்சேன், ஆனா வெறுத்து இருந்தேன். ஆனா உன் நினைவு இப்படி இருந்ததே பத்தியா அதிசயத்தை விளைவிக்கிறதே ஆழ்வாருக்கு. நாம் சேர்த்து வச்சதுனாலே இன்னும் அதுல ஆழ்ந்து அவகாகனம் பண்ணுகிறாளே, நன்னா மூழ்குகிறாளே என்று நினைச்சு பெருமை கொள்கிறேன்னு சொன்ன தோழியை பார்த்ததுமே, ஆஹா நீ எனக்காக வென்றோ இருக்கிறாய் என்று உகந்து கூறுகிறாள் இந்த இடத்திலே நாயகி. ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்ன சொல் நீர் படுத்து ஈரநெல் வித்தி முளைத்த நெஞ்சப்பெரும் செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளவித்த காரமர் மேனி நங்கண்ணன் தோழி கடியனே. இங்க 2வது வாக்கியத்துல ஈரநெல் வித்தி முளைத்த நெஞ்சப்பெரும் செய்யுள், இந்த செய்யுள்னா இருக்கணும், செய்யுள்னு இருக்கக்கூடாது. செய்யுள்னா பாசுரம் என்று அர்த்தம் வந்துடும். பொதுவான ஒரு விஷயத்தை கொண்ட ஒரு ஸ்லோகம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். அதை செய்யுள் செய்யுள் செய்யுள்னு சொல்லுவார்கள் இல்லையா?
அது இல்லை இங்க சொல்றது. செய் அப்படின்னா நஞ்சை நிலம் புன்சை நிலம்னு சொல்றோமே, அதுல அந்த செய்ங்கிற வார்த்தையோட உள்ளே அப்படிங்கறத சொன்னோம். செய்யுள் அந்த ஈயும் ஊவும் சேர்ந்தா ஊ தான் ஆகுமே தவிர செய் சொல்லி அப்புறம் உள்ளுன்னு வராது. செய்யுள் அதாவது இது இங்க விஷயத்தை என்னன்னு கேட்டா, ஊரவர் கவ்வை எருவிட்டு, ஊரார்கள் பேசுகிறார்களே அதவே எருவாக மேலும் கீழுமாக நன்ற பத்தி உழவன் கிருஷி பலமிரே என்று எம்பெருமான் செய்த கிருஷி பலம் இது. பொதுவாக ஒரு உழவன் அப்படிங்கிறவன் அந்த குடியானவன் என்ன செய்வான்னு கேட்டா, மேலும் கீழுமாக நன்றாக உழுவன். அது உழுத குடியானவனுக்கு தோழனாக இருந்து அங்க மண்புழுவெல்லாம் சேர்ந்து அதுவும் நன்றாக ஆக்கி கொடுக்கும் அந்த நிலத்தை. அதுபோல அந்த மண்புழுங்கிறத விடுங்கோ, அதுபோல தோழி கூட இருந்து நன்றாக சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுகிறாள். ஊரார்கள் அப்படிங்கிறது பேசுறதெல்லாம் அதையே உரமா போடுறார். அங்க என்னதான் உழுதாலும் உரம் போட்டு நன்றாக பதப்படுத்தினால்தான் பயிர்கள் நன்றாக விளையும். அது மாதிரி இந்த இடத்துல ஆழ்வாருக்கு ஆறாத காதல் எம்பெருமானத்திலே ஈடுபாடு வடிவழகிலே கொள்ளும்படியான ஒரு ஈடுபாடு உண்டாகிறதுன்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஹிருதயமாகிய இந்த நெஞ்ச பெரும் செய்யுள்ன்றாருங்க. செய்யுள் இல்லை செய்யுள், மறுபடியும் சொல்றேன். அந்த செய்னா நஞ்சை நிலமாகிய இந்த ஈரமாக இருக்கக்கூடிய ஹிருதயத்திலே முதல்ல என்ன பண்றாள், நத்தோழிமார் உழுது உழுது அவனை பத்தி விஷயத்தை எடுத்து சொன்னாள். அதன் பிறகு ஆழ்வாருக்கே அப்பேற்பட்ட எம்பெருமானத்திலே அப்படி ஆறாத காதல் பிரிவாற்றாமை உண்டானதனாலே வந்த ஒரு துக்கம் இதெல்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய நெஞ்சமாகிய இந்த செய் இதை நன்னா உழுது உழுது அதுக்கு மேல என்ன போடணும், எரு போடணும். ஊரவர் கவ்வை எருவிட்டு அப்படின்றாங்க. அந்த எருனா ஊரார்கள் ஏசி பேசுகிறார்கள். அந்த ஏச்சு பேச்சுக்களையே இப்பொழுது எருவாக இட்டு ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்ன சொல் நீர் படுத்து அப்புறம் நீர் பாய்ச்சணும். அந்த பாசனத்துல நீர் பாய்ச்சணுமே. தாய்மார்கள் என்ன சொன்னால் அப்படி செய்யக்கூடாது, இப்படி வெளியில போகக்கூடாது, சொல் பேச்ச கேட்க வேணும் என்றெல்லாம் ஒருமகள் தன்னை உடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான்கிற நிலைமை உண்டாயிடும். அதுக்கு முன்னாடி நீயா போகக்கூடாது, வெளியில போகாதே, அதை செய்யாதேன்னு தாய்மார்கள் சில ஹிதவச்சனங்கள் சொன்னாலும் கூட அது எடுபடுமோ நாயகிக்கு. அந்த அன்னை சொல்கள் அதுவும் ஒரு ஹிதவச்சனங்கிற பேர்ல அதுவும் ஒரு ஏச்சி பேச்சு தான்ங்கிறதுனால அந்த ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்ன சொல் நீர் படுத்து அந்த நீர் பாசனத்துக்காக நீர் பாய்ச்சிருவோம் இல்லையா. அப்ப தாய்மார்கள் எதை சொல்லுகிறார்களோ அந்த ஹிதவச்சனங்களையே நீராக பாய்ச்சி அப்புறம் ஈரனெல் வித்தி முளைத்தா எம்பெருமானே அந்த நாத்து நடவ நடுகிறானா. பத்தி உழவன் இல்லையா, அவன் தானே உழவன், வாஸ்தவமான உழவனாச்சே. பத்தி உழவன் செய்யும் கிருஷி பலமிரேனால் அந்த கிருஷி அப்படிங்கிறது அந்த பூமியை நன்னாக உழுது பயிரிடும்படியாக செய்ய அந்த நெஞ்ச பெரும் செய்யுள். என்னத்தை விளைச்சான், எதை கொண்டா, அதாவது ஈர நெல் வித்தி முளைத்தான். அந்த நெல்லுங்கிறது என்னன்னு கேட்டா இந்த இடத்துல பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்தா, பெரிய ஊர் பூசலை விளைவிப்பதான காதலாகிற பயிரை என்ன பண்ண கடல் புறைய விளைவ கடல் போலே அபரிச்சின்னமாக இருக்கக்கூடிய பலிக்கும்படியாக பண்ணின அந்த எம்பெருமான் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி. சரி, எல்லாம் வாஸ்தவன் தான். கொண்டு போய் நாத்து நடவு நட்டாச்சு, அது நல்லா வளரணுமானா நாம் நீர் பாய்ச்சுவதற்கு நீர் வேணுமே. அந்த நீர் எங்கேருந்து கிடைக்கும், மேகத்திலேருந்து. அதனால்தான் காரமர் மேனின்னு இவர் பரமானுகிரகங்கிற நீரை பாய்ச்சுவார் எம்பெருமான். அந்த கருணைங்கிற மழையை பொழிந்தால் அல்லவோ, அந்த 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 மழை பொழிஞ்சாத்தானே எல்லா தேவர்களும் கூட போய் சேர்ந்தார். காருண்யாபம் திருதச பரிஷத்து காங்காதிகம் வருஷதி என்றெல்லாம் சொல்லுவார்களே. காருண்யாபம் திருதச பரிஷத்து அப்படின்னாருங்க. காலமேகம் ததரிச அங்க தேவ கூட்டங்கள்லாம் சக்கரவர்த்தி திருமகன அவதாரம் ஆவதற்கு முன்னாடி எம்பெருமான் இடத்திலே திருப்பார்கடல் வாசலிலே நின்று சரணாகதி பண்ணும் பொழுது அவனை எப்படி பார்த்தார்கள், காருண்யாபம் அப்படின்னார். அவன் கருடாரூடனாக வந்தான் அப்படின்னா கலுழன் மேல் வருவ போல் வந்து தோன்றினான். கலுழன் அப்படின்னா கருடன், கருடன் மேல கருடாரூடனாக வந்த பொழுது அப்பொழுது எம்பெருமான பார்த்தார்கள். காருண்யாபம் கருணமழையே பொழிவதற்காக மேகம், நீருண்ட மேகம் வந்தால் பாட்டம் பாட்டமாக மழை பொழியுமோ அதுபோல் எம்பெருமானாகிய கார்மேனி வந்தா அப்படின்னு சொன்னால் அது பாட்டம் பாட்டமாக கருணமழையை பொழிஞ்சு தீர்த்துரும் இல்லையா. அதனால காருண்யாபம் திருதச பரிஷத்து காலமேகம் ததரிஷ அந்த காலமேகம் நீருண்ட மேகம் வந்ததாக பார்த்தார்கள் தேவர்கள் என்று சம்பூர் ராமாயணத்துல போஜகவி சொல்லுகிறான். ரொம்ப ஆச்சரியமா அப்படிலாம் வந்தான் எம்பெருமான் அப்படின்னு.
பேறுபட்ட கருணமழையை பொழிவதற்காக காரமர் மேனி அப்படின்னார். அந்த மேனி எப்படி இருக்குன்னா, காரமர் நீருண்ட மேகம் வந்தது போன்ற குளிர்ச்சி பொருந்திய மேகம் போன்ற எம்பெருமானுடைய ஒரு வடிவழகு. சமுதாய சோபை, அவயவ சோபை தனித்தனியா அனுபவிக்கலாம். காரமர் மேனின்னு பொதுவா சொல்லிட்டுனாலே இந்த இடத்துல சமுதாய சோபை, இது அழகுன்னு பெயர். எழில் அப்படின்னா, எழில்னாலும் அழகுனாலும் அர்த்தம் ஒண்ணுதான். எழில் என்றால் அவயவ சோபை. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் என்றெல்லாம் சொல்லும்படியாக வடிவழகு அப்படின்னு எடுத்தோமானா பொதுவான வடிவழகு அழகு. அது சமுதாய சோபை, சமுதாயம் மொத்தமாக டோட்டல். ஆனா வடிவழகுன்னு தனித்தனியா வடிவா பார்த்தோமேயானால் அவயவ சோபைன்னு பெயர். இந்த அவயவ சோபை அப்படிங்கிறது எழில் அப்படிங்கிறது இங்க காரமர் மேனின்னு தனியா காட்டுறார் ஆழ்வார் இந்த இடத்துல. அதனால காரமர் மேனி அப்படியே கார்கால மேகத்துல நிறம் பொருந்திய திருமேனி உடைய எம்பெருமான் கடியனே. அவன் கடியன் அல்லன், கடியனோ அவன் கடியன் அல்லையே. ஊரார்கள் பேசுறதுதான் அந்த மாதிரி கடும் சொற்கள். இவன் அப்படி எம்பெருமான் இல்லையா? சரி, அவனை போய் கடியன்னு சொல்லலாமோ? தோழி வந்து சொல்லுகிறான், அவனை கடியன்னு சொல்றதுக்கு நீ இல்ல, நான் வேணா சொல்லலாமே தவிர என்னுடைய அகத்துக்காரரை பற்றி சொல்ல வேண்டியது நானாக இருக்கலாம், நீ சொல்ல முடியாது கான் அப்படின்னு இங்க சொல்ற. கடியனோன்னு கேட்டுக்கிறார் இங்க. தோழி, நம் கண்ணன் கடியனே இவ்வாறு மகோபகாரம் செய்தொருள்னவனையா கடியன் சொல்றது? அது நீதான் தோழியாக இருந்து வைத்து இப்படி சொல்லத்தகுமோ? நீர்மையை உடையவன் என்று சொல்லி முதலிலே பொருந்த விட்டதே நீயே இப்பொழுது நிர்தயன், அவன் தயஹீனன், தயவே இல்லாதவன் அப்படின்னு நீ சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா. இது திருக்குறள்ல கூட இது மாதிரியான ஒரு பாசுரம் வருது. அதாவது அந்த திருக்குறள் குறள் வருகிறது. அதாவது ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளுமின் நோய் என்று அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான திருக்குறள். அங்கேயும் இதெல்லாம் காட்டியிருக்கிறார். அது ஆழ்வாருடைய பாசுரத்தை அடி ஒத்தி தான் திருக்குறளாரும் சொல்லியிருக்கிறார்னு தெரிகிறது. அதனால இந்த ஆச்சாரிய கிருதயத்திலையும் பெரும்பாலில் க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற ஆச்சரியமான அந்த ஒரு சூரணிக்கையிலே கடைசியில பத்தி உழவன் கிருஷிபலமிரே என்று ரொம்ப முக்கிய விஷயத்தை சொன்ன இந்த பாசுரத்தை அடி ஒத்தித்தான் அங்க ஆச்சாரிய கிருதயத்தை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தெரிவித்தார்னு தெரிகிறது. அடுத்த பாசுரம், கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்டவடியன் அறிவரு மேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய வெண்ணெஞ்சம் அவன் என்னே கிடக்குமெல்லே துடிகொள்ளிடம் அடத்தோழி அன்னையன் செய்யுமே. இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை, கடியன் கொடியன் நெடியமால் என்று. கடியன் அப்படிங்கிறார் இங்க, தன் காரியத்திலே விரைகின்ற கடுமையை உடையவன். அதாவது ஒரு வேகம், ஒரு துறை. தனக்கு ஒரு காரியம் ஆகணுமானா வேகம் கடன்னு வந்து செஞ்சுட்டு போயிடுவான் அவன் எம்பெருமானதை. அதனால கடியன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இதை விட இன்னொரு அபரிமிதமா சொல்லுகிறாள், கொடியன் அப்படிங்கிறார். அக்காரியம் தலை கட்டினால் அப்புறம் நாம திரும்பி கூட பார்க்க மாட்டோம், நம்ம என்ன அவஸ்தப்படுகிறோம்னு கூட பார்க்காம வேகமா போயிடுவான். அதனாலே அவனை கொடியனுங்கிறார். அப்புறம் நெடியமாங்கிறார். போகத் தொடங்கினால் அதுக்கப்புறம் விளக்க அரிதாம்படி, அதை விளக்கவே முடியாதபடி பெரிய மேன்மை உடையவன் அவன். அப்படி புறப்பட்டான்னு வச்சுப்போமே, போகாதே வாரும் இழுக்க முடியாது எம்பெருமானே. அவன் நினைச்சதுதான் அவன் சாதித்துக் கொள்ளுவனே தவிர நாம் நினைத்தபடி முடியாது. அதனால கடியன், ஒரு துறை இருக்கும் எம்பெருமானத்திலே. அதனாலே கொடியன், காரியம் முடிஞ்சுடுத்துனாக்கா அப்புறம் நம்மளை கை விட்டுட்டு கூட போகக்கூடியவன், அந்த சாமர்த்தியம் உடையவன். அதனால தான் அவனை நெடியமால் அப்படின்ட்டார். அவன் போன பின்பு அவனை பிடிச்சு இழுக்க சாமர்த்தியம் நமக்கு இல்லை கான் அப்படிங்கிறார் இங்க. போகத் தொடங்கினால் அப்புறம் விளக்க அரிதாம்படியாக இருக்கக்கூடியவன், உலகம் கொண்ட வடியன். அந்த திருவடி உலகம் கொண்டது, பேறுபட்டவன் திருவிக்கிரமனாக ஆகி தன்னுடைய குஞ்சு பாதத்தாலே 3 அடி வேண்டி கடைசியில அவனிடத்திலே இருந்து மாவலியினிடத்திலே இருந்து வாங்கி, அதுதான் தெரிவித்தானாம். அவனுடைய புள்ள, மாவலியினுடைய புள்ள நமுச்சின்னு இருக்கிறான். அவன் என்ன பண்ணினான், எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்சி எரிஞ்சுட்டான் பெருமாள். நீ என்னடா சொல்றதுன்னு அவன் என்ன சொன்னான், எங்க அப்பாவுக்கு இது தெரியவே இல்லை. எண்ணிது மாயம், பெரியாழ்வார் ஆச்சரியம் தெரிவிக்கிறாருங்க. எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்திலன். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், முன்னைய வண்ணமே கொண்டு. நீ எப்படி சிறுபால மாணிக்குரல் உருவாய் வந்தே இல்லையா, சின்ன குழந்தையா வந்தே இல்லையா, அப்ப எப்படி செஞ்சையோ அப்படியெல்லாம் செஞ்சிருக்கணும். இப்பொழுது திடீர்னு முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் அப்படின்னு அவன் சொல்ல, அவனை நீ யாருடா பயலேன்னு கேட்டு எம்பெருமான் மண்ணு நமுச்சியை வானில சுழற்றி எரிஞ்சானே.
அப்பேற்பட்ட எம்பெருமான் இல்லையோ. அதனால உலகம் கொண்ட வடியன், உலகம் முழுவதையும் தன்னதே ஆம்படியாக கீழே வலது காலாலே அளந்து கொண்டான், மேல் லோகங்களை இடது காலாலே அளந்து கொண்டான், சகலத்தையும் அளந்து கொண்டானே, தன்னதாம்படியாக கொண்டான். எல்லாருடைய தலையிலையும் அப்படி ஹஸ்த தீட்சை என்று பண்ணி கொண்டான். எல்லோருடைய சம்பந்தம் பெற்றுக்கொண்ட ஆச்சரியமான ஒரு அவதாரம் அது. அப்படி உலகம் முழுவதையும் தன்னதையாம்படி வளர்ந்து கொண்ட திருவடியை உடையவன். அறிவரு மேனி மாயத்தன், நல்லவனோ தீயவனோ நமக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி விவேகைக்கு அறிவதாம்படி அழகாலே மயக்கும் உடைய மாயத்தை உடையவன், வடிவழகுனாலே மயக்கக்கூடியவன். அதனால அறிவரு மேனி மாயத்தன் அப்படின்னாரு. அப்படி இருந்தா கூட ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் எல்லே எலே எலே எல்லே இளங்கிளியன்னு சொல்லும்போது அது ஜாதி பேச்சு அல்லது அது எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசை பேச்சுன்னு எடுத்துக்கணும். அந்த ஸ்தானத்திலே அப்படி பேசுவார்கள். எல்லே அப்படின்னு இன்னைக்கும் திருநெல்வேலி பக்கங்கள்லாம் போனோம்னு எல்லேன்னு பேசுவார்கள் இல்லையா, அது போல எல்லேன்னு தோழியை கூப்பிட்டு கேட்கிறாள் இந்த இடத்துல. ஆகிலும் கொடியவன் நெஞ்சம், இப்படி ஆனாலும் கூட கொடியதான என்னுடைய மனசானது. ஏன் இவளுக்கு கொடிசுன்னு சொன்ன, எம்பெருமான கொடியவன் சொல்லிட்டு இவள் மனசு கொடியதுன்னா வினையே இருக்கக்கூடியது இல்லையா. இரண்டு தீவினையும் நல்வினையும் இரண்டும் இருக்கலாம். இப்படி வினைக்கே காரணமாக இருக்கக்கூடியவள் நான், அதுவும் தீவினை சேர்ந்திருப்பதனாலே கொடியவன் நெஞ்சம். அது எப்படி என்ன ஆறுது, அவன் என்னே கிடக்குமெல்லே, அந்த பெருமானே தஞ்சம் என்று கிடந்துக்கும்படியான நிலைமை. எல்லே நான் என்னன்னு சொல்லுவேன். அதனால துடிகொள்ளிட மடத்தோழி, உடுக்கை போன்ற இடை உடைவன் மடப்பத்தை முடிய தோழியே, நான் நான் அன்னையன் செய்யும். அதனால தாய் என்னதான் சொல்ல போறா, ஊரார் சொன்னது இருக்கட்டும், தாய் சொல்லும் இருக்கட்டும், நீ எப்படி இருக்கிறாய்ங்கிறது ஒன்ன நீயே பார்த்துக்கோ. எம்பெருமானுக்கு குணஹானி சொல்ற போதும் நான் சொல்ல வேணுமே அல்லது நீ சொல்லக்கூடாது. அவனை பத்தி கடியனேன் நீ சொல்லலாமா, கடியன் கொடியன் நெடியமான்னு நான் சொல்லலாம், அது எனக்கு சேரும். அவனையும் என்னையும் கூட்டி வைத்தவ, அந்த உன் பணி அவ்வளவுதானே, எங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்ச இல்லையா, அதோட உன் பணி முடிந்ததா இல்லையா, அதுக்கு மேல வேண்டாத விஷயங்களை நீ ஏன் பேசுகிறாய். கடியன் கொடியன் நான் சொல்லலாமே தவிர நீ சொல்லலாகாது என்று சொல்லும்படியாக உலகம் கொண்ட வடியன் என்று அவனை பத்தின ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். ஸ்வகாரியத்திலே கனவேகம் உடையவன் அப்படின்னு தெரிவிக்கிறான். அவனுடைய காரியத்தில் அவன் கனவேகம், வேகமா வந்துடுவான், காரியத்தை கை கொள்வான், கை கொண்ட பின்பு கைவிட்டு அப்படியே போடுவான். அதனாலே கொடியன் நெடியமால் அவனை விலக்க பார்க்க முடியாது, அப்பேற்பட்டவன். உலகம் கொண்ட வடியன் அப்படின்னு பிறருடைமையை தனக்காக நினைச்சால் பின்னையும் அவர்களுக்கு ஒரு அடியும் சேஷியாதபடி, அவர்களுக்கு மிச்சப்பட்டதுன்னு இல்லாதபடி மொத்தமா கை கொண்டு போயிடுவான் அவன். அப்பேற்பட்ட திருவடியை உடையவன். அறிவருமேனி மாயத்தன் அப்படிங்கிறாங்க. வடிவை கண்டால் சர்வஸ்வதானம் பண்ணும்படியாக இருக்கிறானோ இல்ல சர்வஸ்வ அபகாரம் பண்ண இருக்கிறானோ அப்படின்னு தெரியாதபடி ஆச்சரியமான தன்மையை உடையவன். இப்பேற்பட்ட குணஹானிகளை கோடிக்கணக்காக சொல்ல வேணுமானாலும் கூட நான் அன்றோ சொல்ல வல்லேன், நீ சொல்லக்கூடாது கான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். அவனன்னே கிடக்கும். இந்த இடத்துல ரெண்டு விதமான நிர்வாகம் பண்ணுகிறார்கள் மகான்கள். இவை தோஷங்களேயானாலும் அவனுடைய தோஷங்களாகையாலே தக்க சம்பந்தத்தையே இட்டு நமக்கு அது உபாதேயங்களே தவிர அது தியாஜ்யங்கள் இல்லை, கொள்ளத்தக்கதே தவிர தள்ளத்தக்கதல்ல. அவனுடைய குணஹானிங்கிறதே கொள்ளத்தக்கது, அதுவே நமக்கு தஞ்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது இப்படி ஒரு நிர்வாகம். அப்படி இல்லைனாக்கா இந்த குணஹானிகள்ல நோக்கு இல்லாம தர்மியான எம்பெருமான் மாத்திரமே என் நெஞ்சு செல்லுகிறது அப்படிங்கிறதாக மற்றொரு நிர்வாகம். நிர்விசேஷ சின்மாத்திரம் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா, நிர்விசேஷம் சின்மாத்திரம் பிரம்மன்னு. அப்படி இல்லாம அவனுக்கு விசேஷணங்கள் குணங்கள் உண்டுங்கிறது தான் நம்முடைய சம்பிரதாயம். குணமே இல்லைங்கிறது ஒண்ணு இல்லை. ஆனா நிர்விசேஷம் சொன்னதுக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது இந்த பூலோகத்துக்காக உண்டான 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சாத்விக ராஜசாமச குணங்கள், இந்த 3லும் மாட்டாதவன் அவன்.
அந்த 3 குணங்களிலும் அடிபடாதவன். அதனாலே இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டதனாலே அவன் நிர்குணன் நிர்விசேஷன்லாம் சொல்லுகிறோமே தவிர, விசேஷணங்கள் இல்லாதவன் சொல்லுகிறோமே தவிர இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அரூபின்னு சொன்னாக்கா நம் கண்ணுக்கு இலக்காகாதவன்ற அர்த்தம் தான் தோன்றுமே தவிர இல்லவே இல்லை. உளன் அலன் எனில் அவன் அறிவும் இவ்வறிவுகள் ஆழ்வார் ஆரம்பத்திலேயே முதல் பதிகத்திலேயே. அதுபோல இந்த இடத்துல எம்பெருமானுக்கு குணஹானி அப்படிங்கிறது அதுவே நமக்கு தஞ்சம் அப்படிங்கிறாருங்க. அதனால இந்த இடத்துல இங்க ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு விஷயத்துல தெரிவிக்கிறார். நமக்கு உள்ள உலகாசிரியர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது பகவத் விஷயத்தில் இழுகிறதும் குணங்கண்டன்று சொரூப பிராப்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான்கிட்ட இழிவதெல்லாம் குணஹானி, அவ குணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இழியக்கூடாது. இப்போ குணம் ஒரு கால் இல்லாம போனா அப்ப அவன் வேண்டவே வேண்டாமா? இப்போ ஒருத்தி விவாகம் செய்து கொள்ளுகிறார், அவனுடைய குணங்கள்லாம் ஆச்சரியமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஏமாறல. அந்த இடத்துல குணம் நன்னா பார்த்துட்டு பிறகுதான் அவன் விவாகம் செய்து கொள்ளுகிறார். ஒரு சந்தர்ப்ப வசேன ஏதோ ஒரு காலாந்தரேன சில விஷயங்களாலே அவனுக்கு குணஹானி வந்துடுத்துனா சிச்சி இவன் தள்ளத்தக்கவன்னு வெறுத்து விட்டுடுவார்களோ என்ன? இல்லையே. அப்போ குணஹானிய பார்த்துட்டு தடுறதில்ல, சொரூப பிரயுக்தம் அப்படின்னு விட்டார் இந்த இடத்துல. அப்ப சொரூபத்தை பார்த்துதான். இது அனசூயைக்கு பெரிய பிராட்டியார் சொன்னது, அதாவது சீதா பிராட்டியார் அனசூயைக்கு சொன்னதை ஸ்மரிப்பதுன்னு ஸ்ரீவச்சன பூஷணத்தை எடுக்கிறாருங்க. அதாவது அவ என்ன சொன்னாள், அனசூயை அத்ரி மகரிஷி ஆசிரமத்திலே எம்பெருமான் போன சந்தர்ப்பத்திலே இவள் சீதா பிராட்டியார் நீ உள்ளே இருக்கலாம்னு எம்பெருமான் நியமிக்க, சீதா பிராட்டியார் உள்ள போகும்போது 2 பேரும் பரஸ்பரம் பேசிக் கொள்ளுகிறார்கள். யாரும் அனசூயையும் சீதா பிராட்டி. அப்பொழுது அவன் நிர்தயை உடையவனுமாம், தயை உடையவனுமாம், அவன் குணம் உடையவனுமாம், குணம் இல்லாதவனுமாம், தனஹீனனுமாம், தனம் உடையவனுமாம், என்ன இருந்தாலும் அவனே உனக்கு விஷயம் என்று கிடீர் என்று அங்க அனசூயை சொல்ல, அதற்கு சொன்னால் அவள் சீதை தலையை குனிந்து கொண்டு அப்படியே காலாலய பூமியை கீறிக்கொண்டு வெக்கத்தோடையே அந்த பரம லஜ்ஜாஸ்பதமாக ஆகி அப்பொழுது சொல்லுகிறாளாம், உலகத்தார் என்னை என்ன நினைப்பார்கள்னு கேட்டா, இவனுடைய குணத்தை பார்த்துத்தான் நான் தோற்று போய் அதற்கு இவளது ஈடுபட்டு இப்படி புறப்பட்டு வந்துட்டேன்னு நினைப்பார்கள், நாட்டார்கள் அப்படி நினைப்பார்கள். குணத்தை பிரித்து எம்பெருமான்கள் பிரித்து காட்டினால் என்றோ பிரிந்து இருந்தாலென்றோ அவனுடைய சொரூபத்திலே நான் ராக பிராப்தமாக வந்ததெல்லாம் அவனுடைய சொரூபத்துக்கு சேர வந்தேன் என்றதை நான் எப்படி நிரூபணம் பண்றது, எப்படி ப்ரூஃப் பண்றது? அவன் குணத்தோடையே சேர்ந்து இருக்கிறான் எப்பொழுது பார்த்தாலும். குணம் இல்லாத போனா தானே, குணமே இல்லைன்னும் போதுதான் நான் இன்னும் நன்னா ஈடுபட்டு காட்ட முடியும். அந்த விஷயம் இப்பொழுது குணத்தோட இருக்கிற எம்பெருமானத்திலேருந்து என்னுடைய அவனுடைய வடிவழகத்திலே தான் ஈடுபட்டேனே தவிர குணத்துக்காக ஈடுபட்டு வந்தேன் அல்லேன் அப்படிங்கிற நான் நிரூபணம் பண்ண முடியாதபடி இருப்பதற்கு நிலைமை அந்த எம்பெருமானுடைய குணங்கள் தான் அப்படின்றாங்க. அப்ப குணத்துக்காக ஈடுபட சரி அப்படின்னா சிறிய இளைய பெருமாள் என்ன பண்ணினார், அஸ்யாகம் அவரோ பிராத்தா குணைஹி தாஸ்யம் உபாகதகான குணத்துக்கு தோற்று எம்பெருமான் பின்னாலே வந்தேன்னு சொல்றாரே. அப்போ இளைய பெருமானுடைய படி ரொம்பவும் தாழ்ந்ததா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அல்ல, அதாவது குணம் இருப்பதுன்றது உலகத்துல கூடவே கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு தாசியப்படுறதுங்கிறது உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ அது தாழ்ந்தது உயர்ன்னு சொல்ல வரல, அதை காட்டிலும் பாரதந்திரியம் சிறந்ததுன்னு காட்டுவதற்காகத்தான் அங்க சொன்னார்களே தவிர இது லக்ஷ்மணன் படி பெரியதா அல்லது இளைய பெருமாள் படி பெரியதான்ற விசாரம் இங்க கிடையாதுங்க. அப்பேற்பட்ட பாரதந்திரியம் இளைய பெருமாளுக்கும் உண்டு. ஆனாலும் கூட குணத்திலும் தோற்று வந்தேன் சொல்வதற்காகத்தான் அங்க சொன்னாரே தவிர பெருமாள் குணங்களில் சிறந்தவராதனால குணப்பிரயுக்தமான தாஸ்யமும் தமக்கு உண்டு, தம் பக்கல்லே உண்டு அப்படின்னு இளைய பெருமாள் காட்டுகின்ற படி. அவருக்கு அதுக்காக பிரபத்தி பண்ணினேன், அந்த பிரபத்தினாலே எனக்கு அப்பேற்பட்ட குணங்கள் தான் அப்படிங்கறதை எடுத்துக்கொள்ளாமல் அவருக்கும் அப்பேற்பட்ட பாரதந்திரியம் உண்டுங்கிறது தெரியுது.
அதனால பால்யாத் பிரபுதி சுஸ்னிக்தஹா அப்படின்னு இருக்கக்கூடிய இளைய பெருமாள் எங்கையாவது வெறும் குணம்தான், குணம் இல்லைன்னா கைவிட்டுடுவேன் எம்பெருமானின்னு சொல்லலையே. எப்பொழுது சதா சர்வ காலம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு சொன்னாரே. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் பரிமளத்தோடைய அங்குரிக்குமா போலே இப்படி கூடவே பிறந்தவர் இளைய பெருமாளாக இருப்பதனாலே அவருக்கும் அப்பேற்பட்ட குணத்தால மட்டுமில்லை, குணத்தை கொண்டு இல்லை, சொரூப பிரயுக்தமாக வரக்கூடிய ராகம் அத்தனை அப்படிங்கிறத இப்ப நாம புரிந்து கொள்ள வேணும். அதனால இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா அவன் எம்பெருமானுடைய விசேஷங்கள்ல குணம் இல்லைன்னாலும் அதுவே நமக்கு தஞ்சம்னு இப்ப ஆழ்வார் காட்டுகிறபடி. அடுத்தபடியாக அன்னையன் சொல்லிலன் ஊரன் சொல்லிலன் தோழிமீர் என்னையினி உமக்காசையில்லை அகப்பட்டேன் முன்னை அமரர் முதல்வன் வண்துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வலையுளே. எம்பெருமானுடைய வலை, எம்பெருமானுடைய வலை, எம்பெருமானே வலை. ரெண்டு விதமான நிர்வாகம் இங்க. எம்பெருமானே வலையினும் பொழுது அவனிடத்திலே கொண்டு போய் சேர்ந்தோம் அர்த்தம். எம்பெருமானுடைய வலையில் அகப்பட்ட அதிலிருந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல. வாசுதேவன் வலையுளே அகப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வாசுதேவனாகிற வலை அதுல அகப்பட்டேன்னு ஒரு வார்த்தை, வாசுதேவனுடைய வலையிலே அகப்பட்டேன் அப்படின்னு பொருள் பெறும். வலையாவது தன் பக்கத்துல யார் அகப்பட்டார்களோ அவர்களை வேறு இடத்துல போகப்பட்டாமல் செய்வதல்லால் அது எம்பெருமானை வலையாக கூறுதல் பொருந்தும். அவனை அவங்கிட்ட ஆட்பட்டாச்சின்னு சொன்னாக்கா மற்ற இடத்துல சேஷி மற்றவர்கள் சேஷின்னு போக வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட அனன்ய பாவத்துவம் எம்பெருமானோடவே இருக்கும் இல்லையா. அதனால அவனை விட்டுட்டு வேற சேஷத்துவம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, வேற இடத்துல போக வேண்டிய அனன்யாருக சேஷத்துவம் அப்படிங்கிறது அவன் எம்பெருமானாகிய வலையில் அகப்பட்டாச்சுன்னா வேற இடத்துல போகப்பட்டாதபடி கால் கட்டு போட்டு நம்மை அவனிடத்திலேயே ஈடுபடுத்தும்படியாக பண்ணிவிடும் அப்படின்னு. சரி, வேற இடத்துல அப்பேற்பட்ட விஷயம். பாலாலையில் பால் ஆலிலையில் துயில் கொண்ட பரமன் வலப்பட்டிருந்தேனே அப்படின்னு ஆண்டாளன் சொல்றாள். எம்பெருமானுடைய வலை அப்படின்னு பொருள் கொள்ளும் பொழுது திருக்கண்களை வலையாக கொள்ளலாம். அப்போ உகவையால் நெஞ்சம் உள்ளுருகி உன் தாமரை தடங்கண்கள் விழிகளின் அகவலைப்படுப்பான்னு சொல்லும்படியாக இவரை ஆழ்வாரை தெரிவிக்க போறார். அப்படியாக அவனுடைய வலையிலே அகப்பட்டேன் என்று சொல்லும்படியாகவும் அமைகிறது. அதனால அன்னை தோழிமீர் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, அன்னையன் சொல்லிலன், அன்னையன் செய்யிலன் ஊரன் சொல்லிலன். ஊரார் பழி என்ன சொன்னதான் சொல்லட்டுமே, இல்ல அன்னதான் என்ன செய்யறதான் செய்யட்டுமே. அதனால அதாவது முன்னை அமரர் முதல்வன் நித்யசூரிநாதன் சாட்சாத் வைகுண்ட பேர்பட்ட எம்பெருமான் பராத்பரனாக இருக்கக்கூடியவன், மண்துவராபதி மன்னன் அவதார காலத்திலே துவராபதிக்கு மன்னனாக இருக்கக்கூடியவன், அழகிய துவாரகாபுரிக்கு அரசன் மணிவண்ணன். அதாவது மூன்று விஷயங்களை காட்டுறார். பராத்பரன், அப்பேற்பட்ட சௌலபியசீலன், மணிவண்ணன் சொல்லும் பொழுது முந்தானையிலே முடித்து ஆளலாம்படி இருக்கை. அந்த மணியானது நம்ம அந்த ரத்தனங்கள் இருக்கே இப்ப இதுல கூட சேர்ந்து கட்டிக்கலாம். முந்தானையில கூட முடிச்சு ஆளலாம்படியான சௌலபியம். அதோட அவதார காலம் விபவாவதாரத்துல மற்றவர்களுக்கும் சௌலபியமாக ஆட்பட்டது என்று மூன்று விஷயங்களை காட்டி அப்பேற்பட்ட மணிவண்ணன் வாசுதேவன் வலையுள் அகப்பட்டே, அப்பேற்பட்ட எம்பெருமானாகிய வாசுதேவனுடைய வலையிலே நான் அகப்பட்டு கொண்டேன், சிக்கிக் கொண்டேன் அப்படின்னா. அப்போ இனி என்னை உமக்கு ஆசை இல்லை. அப்படி ஆன பின்பு என்னுடைய திறத்திலே நீங்கள் ஆசைவிக்க நியாயம் இல்லை. என்னை விட்டுடுங்கோ, என்னை எம்பெருமானத்தில் விட்டுவிட வேண்டியது. எப்பொழுது சேர்த்து வச்சு செய்த காரியம் உன்னுடையது அவ்வளவுதானே ஒழிய மேற்கொண்டு என்னிடத்திலே நீ ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அல்லது நீங்கள் ஆசை வைக்க நியாயமே இல்லை. அதனாலே உமக்கு ஆசை இல்லை. அதனாலே அன்னையன் செய்யிலன் ஊரன் சொல்லிலன். அதனால தாய் என்ன செஞ்சா என்ன, அல்லது ஊரார் என்ன பழி சொன்னால் என்ன என்று ரொம்ப விஷயத்தோடு தெரிவிக்கிறார். இங்க ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் அப்படிங்கிற வலையாக அபிநயித்து அரையர் சேவை செய்யும் பொழுது திருக்கண்களை காட்டி அருளினார் எம்பெருமானார். அபிநயத்து அதாவது வாசுதேவன் வலையுளே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அபிநயித்து பாடின திருக்கண்களை காட்டி காட்டி இப்படி பண்ணும் பொழுது எம்பெருமானார் அவ்விடத்துல இருக்கும் பொழுது திருக்கண்களை காட்டி அருளினார் அப்படிங்கிறாங்க. அதனாலே வாசுதேவன் வலையுளே அகப்பட்டேன்னா அது என்னதுன்னா கண்கள்னு காட்டினாராம் எம்பெருமானார். அதனாலே கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு என்ன கடவதிரே என்று வியாக்கியானத்தை ஆச்சரியமா எடுக்கிறார்கள். அனுகூலம் போலே இருந்து தப்பாதபடி அகப்படுத்திக் கொள்ளும் நோக்கிலே அகப்பட்டேன் என்று சொல்லுதல். அடுத்தது 7ஆம் பாடலாக
வலையுலகப்படுத்து என்னில் நெஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளியம்மானை ஆழிப்பிரான் தன்னை கலைகொளகலல்குள் தோழி நங் கண்களால் கண்டு தலையில் வணங்குமாங்களோ தையலார் முன்பே. ரொம்ப ஆச்சரியமா போன பாசுரத்திலேயே துடி கொள்ளிட மடத்தோழி அப்படின்னா அப்படி மெலிந்து இருக்கக்கூடிய தோழியே நாங்கள், ஏன்னா ஒரு தாய் ஒரு ஸ்திரீத்துவத்தை பாடுகிறாள். இந்த இடத்துலையும் கலைகொள் அகலல்குள் தோழி அப்படிங்கிறாங்க. அது கலைகொள்ள சேலை அணிந்ததும் அணியாததுமாக அது அகன்று கலைகொள் அகல், அந்த சேலை அணிந்தது அல்லது பாதி அவிழ்ந்ததாக இப்படி அகன்றதுமான அல்குல் தோழி நிதம்பத்தை உடைய தோழியே, பாதி துணி இருந்தும் இல்லாததுமா இருக்கக்கூடியவளேன்னா இந்த இடத்துல எல்லாமே தவறாக பார்க்கக்கூடாது. நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த வளர் மாறவா அப்படின்னா அந்த கொங்கைங்கிறது பால் சுரக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பால்ங்கிறது உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் அப்படின்னார் எம்பெருமானார் தன்னுடைய அவதாரி ஆரம்பத்திலேயே. ஸ்ரீபாஷ்யத்தில் ஆரம்பத்திலேயே முதல் ஸ்லோகம் அகில புவன ஜன்ம பங்கஸ்தேமாதிலே, அடுத்த ஸ்லோகமே அப்படி பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். துக்தாப்தி பார்க்கடல், அதுல மத்தியில உள்ள புகுந்து அவகாகித்து உள்ள அர்த்தங்களை எடுத்து கொடுக்கிறேன்னு சாதிச்சாரங்க. அத போல இந்த இடத்துல விஷயங்கள்லாம் நம்ம அப்படித்தான் பார்க்க வேணும். கலைகொளகலல் தோழி அப்படின்னா மர்மஸ்தானம்ங்கிறது வேதாந்த பாகங்கள்ல எம்பெருமான பத்தின விஷயங்கள் எவ்வளவு ஆழ்ந்த கருத்தோட சொல்லித்தோ அது விஷயங்கள் தான் இங்க எடுக்கிறாருங்க. அதனால ஆரம்பமே கலைகொளகலல்குள் தோழினா அப்படி நிதம்பத்தை உடைய தோழியே மர்மஸ்தானத்தை உடையனா மர்மஸ்பரிசி அப்படிங்கிறார். நமக்கு அபரிமிதமான அந்த ஆறாத காதல்ங்கிறது மர்மஸ்பரிசியாக ஹிருதயாவகாசத்துல போய் அது அப்படி ஒரு வடிவழகு பாடுபடுத்தும், ஒரு வடிவழகு படுத்தும் பாடாயிற்று அப்படின்னு வேற தெரிவிச்சிருக்கிறார் இல்லையா ஸ்ரீவச்சன பூஷணத்துல. அதுபோல வடிவழகு படுத்தும் பாடு. குகப்பெருமானே இளைய பெருமாள் மேல அதிசங்க பண்ணி அவன்கிட்ட சந்தேகப்பட்டார். ஐயோ இவன் என்ன பண்ண, ஒரு சகோதரன் துரத்தி விட்டான் காட்டுக்கு, இந்த சகோதரன் கூட என்ன பண்ணுவனோ என்று நினைத்து குகப்பெருமான் இருக்க, அந்த குகப்பெருமானை அதிசங்கித்து அவனுடைய ஆட்கள் எல்லாம் கையில வில்லோடு இருந்தார்களாம். அப்படின்னா அந்த என்ன காரணம் கேட்டா ஒரு வடிவழகு படுத்தும் பாடாயிற்றுன்னு அந்த வடிவழகு அப்படி கொள்கிறதே. அப்பேற்பட்டவளை பத்தி சொல்றாருங்க. அவனுடைய எண்ணெய் வலையுள்ளகப்படுத்தினா தன்னுடைய குணச்சேஷ்டிதங்களாகிற வலையிலே சிக்கிக் கொள்ளும்படியாக செய்தான் அந்த எம்பெருமான். நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு என்னுடைய நல்ல நெஞ்சையும் அடியறுத்து அழைத்து கொண்டு என்ன பண்ணா அலைகடல் பள்ளி அம்மானை அலை எறிகின்ற அந்த பேர் கடலிலே ஏகாந்தமா அப்படி திருப்பார்கடலை பள்ளி கொள்ளுகின்றானே அந்த எம்பெருமான். பள்ளி கொள்ளும் சுவாமியாலே அந்த சுவாமியாய் ஆழிப்பிரான் தன்னை திருவாழி ஆழ்வானை ஏந்தி உள்ள மகோபகாரணம். ஏன்னா சர்வ சம்ரக்ஷணத்துக்காக கையில திருவாழி ஆழ்வானை சதா சர்வ காலம் வைத்துக்கொண்டு என்னுடைய பாகவதோத்தமர்கள் என்னுடைய குழந்தைகள் சிகாமணிகள் பக்த சிகாமணிகள் என்ன நேருமோ என்று நினைத்து ரட்சணத்துக்காகவே திருவாழி ஆழ்வானை கையிலே உடையவன் எம்பெருமான். ஆழிபிரான் தன்னை நம் கண்களால் கண்டு நமது கண்களாலே நன்றாக நோக்கி அதை நன்றாக பார்த்து தையலார் முன்பே பழி சொல்லுகிற மாதர்கள் கண்வட்டத்திலே தலையில் வணங்கவும் தலையாலே வணங்கவும் கூடுமோ அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பிராட்டி பெருமாளை தலையால வணங்கினாள் அப்படின்னு சொல்றது திருவடிட்ட சொல்லியிருக்கிறார். இது அப்படி உண்டா? இப்படி கூட சிரசா சாபிவாத்தியே அப்படின்னு சீதை வாக்கியமான ஸ்ரீராமன ஸ்லோகத்தை மனசுல வச்சு கொண்டு இங்க சொல்லுகிறார். இங்க சிரசா அபிவாத்தியன்னா என்ன அர்த்தம்? இங்க இது ரசோக்தியாக சிலர் சொல்லுவதுண்டு. பெருமாள் காட்டுக்கு புறப்பட்டு சித்திரக்கூடத்தில் எழுந்தருள் இருக்கும் காலத்திலே பாதுகை பெருமாளை பிரிந்து வடக்கே சென்றது, பிராட்டி பெருமாளை பிரிந்து தெற்கே சென்றாள். ஆனால் அந்த அச்சேதனமாகிய பாதுகைக்கு அப்பேற்பட்ட அலங்காரங்கள் பூஜா விதானங்கள் நம்மை பண்டு ஏசி பேசும்படியான நிலைமையில நாம் இருக்கிறோமே அப்படின்னு பல வருத்தங்களையும் பட நேர்ந்ததே அப்படின்னு பிராட்டி ரொம்ப ஆலோசித்து பார்த்தா. பாதுகை பரமானந்தத்தில் இருக்கவும் தாம் பெரிய ஆபத்திலே விழுந்து கிடக்கவும் இது என்ன நிலைமை நமக்கு இப்படி உண்டாச்சுது அப்படின்னு காரணத்தை ஆராய்ந்து பார்த்தாள். பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பாக்கியம் பாதுகைக்கு இருந்ததுனாலே
அது அப்பேற்பட்ட அந்த அதுக்கு சிறப்பு பெற்றது. நாம் பத்தினிங்கிற முறைமையோடு இருந்ததுனாலே திருவடி பாணிங்கிருணீஸ்வ பாணினான்னு கையை கொண்டோமே தவிர திருவடியை பிடித்தில்லை காணும் அப்படிங்கிறத நினைச்சுண்டு இப்பொழுது என்ன பண்ணினாலாம், அந்த சிறிய திருவடிகிட்ட சொல்லி அனுப்பும் பொழுது சொன்ன கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுபேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசா சாபிவாதய என்று சிரச சாபிவாதயன்னு சொன்னாலாம் சீதையினுடைய வாக்கியம். அப்ப எம்பெருமான தன்னுடைய தலையெல்லால் கைமாறிலேன்னு வணங்கினாலாம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சிறிய திருவடி கொண்டு வந்து கொடுத்தது எம்பெருமானிடத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்தது கனையாழிங்கிற மோதிரம். அவள் சீதா பிராட்டியார் தன்னை பார்த்துட்டான்கிற விஷயமாக தெரிவிக்க வேணும் எம்பெருமானிடத்திலேங்கிறதுக்காக தலையில் அணியக்கூடிய ஆபரணமாகிய தன்னுடைய சூடாமணியை கொடுத்து அனுப்பினாள். இது ரெண்டும் பரஸ்பரம் என்னன்னு கேட்டா வெளியிலேந்து பார்த்தா ஏதோ ஆபரணங்களை பரிமாறிக்கொண்டார்கள் தெரியுமே தவிர உண்மையிலே சரணாகதி பண்ணினவனை அபயப்பிரதானம் பண்ணுகிறான்ங்கிற அர்த்தம் இங்க. அதாவது பெருமாள் கனையாழி மோதிரத்தை கொடுத்தனால நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லைன்னு அபயப்பிரதானம் பண்ணினதாகவும் சூடாமணியை கொடுத்தனாலே அந்த அபயப்பிரதானத்தை ஏற்றுக்கொண்ட தலையெல்லால் கைமாறிலேனே என்று சொல்லும்படியாக அப்படி தலையால் சிரசா சாபிவாதையன்னு அப்படி சிரசனாலே அப்படி வணங்கினாள் அப்படிங்கிறது. அதனால இந்த இடத்துல இந்த பாசுரம் இதுக்கு சேரும். இந்த இடத்துல தலையில் வணங்கவும் ஆங்கலோ இப்படி கூட வணங்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு இதுதான் தகுந்த சமாதானம். இதுதான் இது பிரணய ரோஷம் தலையெடுத்து சொல்லுகிற வார்த்தையோ அபேட்சை தோற்று சொல்லுகிற வார்த்தையோ என்று தொடங்கிய ஸ்ரீசுக்திகளும் இந்த அர்த்தங்கள்லாம் உறைஞ்சிருக்கும். இது ரோஷம் தலையெடுத்து சொல்றதா அல்லது அபேட்சை நன்னா உண்டாகி அந்த அபேட்சையினாலே ஆசைப்பட்டு அதனாலே சொல்லுகிற வார்த்தையா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறதுன்னு வீட்டுல காட்டுறார். பேய் முலை உண்டு சகடம் பாய்ந்து மருதிட போய் முதல் சாய்த்து புல்வாய் பிளந்து களிரட்டா தூமுருவல் தொண்டவாய் பிரானை என்னால் கொலோ யாமுருகின்றது தோழி அன்னையர் நாணவே. தோழி என் கூடவே இருக்கக்கூடியவளே, பேய்முலை உண்டு சகடம் பாய் பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன்னு அங்க தெரிவித்தாருங்க 3ஆம் பாட்டிலே. ஊர்ந்த சகடம் உதைத்த பாயதத்தன் பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் என்ன நிறை கொண்டான் அங்க தெரிவிச்சார். இங்க பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து மருதிட போய் முதல் சாய்த்து அந்த மருத மரங்கள் அதையும் சொல்லிட்டு, அதாவது பேய்முலை சார்ந்து சுவைத்த விஷயத்தையும் சொல்லி சகடாசுர பஞ்சனத்தையும் சொல்லி அதோட நிற்காம மருதிட போய் மண்ணளந்துன்னாருங்க. மருதிட போய் முதல் சாய்த்து அந்த 2 மருத மரங்கள் அந்த மரங்கள் இருக்குது, அதுக்கு அதன் மத்தியிலே பகவான் சென்றான். அவன் பின்னோடையே அந்த உரல் அது இடித்து தள்ளித்து அப்படிங்கிறாருங்க. அதனால அவன் நலகூபர மணிகிரீவன் சொல்லும்படியான குபேரனுடைய குமாரர்கள் தான் சாபத்தின் காரணமாக அங்க மருத மரங்களாக இருக்கும் பொழுது நாரதருடைய சாபம் காரணம். அது கூட அந்த சாபம் கூட அனுகிரகமா போயிடுது. கோகுலத்திலே எம்பெருமான் எந்த கிரகத்திலே வாய்ப்பனோ அதற்கு எதிரே அந்த மரங்களாக இருக்க கடவுதுன்னா அப்படி சாபத்தின் காரணமாக சாபத்துக்கு விமோச்சனமும் அங்க சொல்லிட்டதுனாலே இப்ப எம்பெருமானுடைய நிர்பந்தம் பாருங்க. மருதிட போய் முதல் சாய்த்து அப்படின்னாருங்க. அந்த மருத மரத்தினுடைய வேரோட தள்ளி கிழம்பு விழும்படியாக பண்ணி அதோட புல்வாய் பிளந்து அப்படின்னாருங்க. பகாசுரனுடைய வாயை கிழிச்செறிஞ்சு களிரட்டாக குவலையா பீடம்ங்கிற யானை ஆக இவ்வளவு விஷயத்தை கிடுகிடுகிடுன்னு சொல்லி வந்துட்டார் ஆழ்வார். பாலலீலை பூரா இதெல்லாம் அடக்கம் ஆகும்படியாக, அதாவது பூத்தனா மோட்சம் சகடாசுர பஞ்சனம், அதுக்கு அடுத்தபடியா மருத மரங்களை வெட்டி வேரோட சாய்த்தது, புல்வாய் பிளந்ததுன்னு பகாசுர வதம், குவலையா பீட்டம்ங்கிற யானையினுடைய வதம், இப்படி எல்லாத்தையும் காட்டு. அப்படி தூமுருவல் தொண்டவாய் பிராணி பரிசுத்தமான மந்தஹாசத்தை அப்படிங்கிற கொவ்வை கனி போன்ற அந்த திருப்பவளத்தை உடைய பெருமானை அன்னையர்னான தாய்மார் தலைகள்லாம் தொங்கும்படியாக நாம் கிட்டுவது என்றைக்கோ. நாம் கிட்டிட்டோமே தாய்மார்கள் என்ன சொல்ல போறார்கள், நாயகன நாயகி அடைந்தாள் அப்படிங்கிறது சத்தியமாயிடுமே. அப்ப சத்தியமாகும் போது தாய்மார்கள்லாம் தலை கவிழ்ந்து நம்ம இப்பொழுது பேசினோமே, இப்பொழுது இப்படி அடைந்திருக்கிறாள், இது உண்மைதானே, அப்படி அவளுக்கு அந்த காதலுக்கு சேர அந்த எம்பெருமான் தடுத்தாட்கொண்டானே அப்படின்னு வர காலம் என்றைக்கோ அப்படின்னு நானும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா ஹ்ரீரேஷாகி மமாதுலான்னு சொல்லும்படியாக லஜ்ஜித்து நிற்கிற நிலைமை வரக்கூடிய நாள் என்றைக்கோ.
அப்படின்னு இங்க பாரித்த தெரிவிக்கிறாள். அடுத்தபடியாக 9வது பாசுரம், நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு சேனுயர் வானத்திருக்கும் தேவபிரான் தன்னை ஆணையன் தோழி உலகு தோரலர் தூற்றி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர்துமே. அதுதான் ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க. குதிரியாய் மடலூர்துமே. கோணைனா மிருக்கு, அது ஒரு இது ஒன்று இருக்கு. அந்த மிருக்கோட ஆம் கோணை அப்படிங்கிறத எவ்விதமாக மிருக்குகள் செய்ய முடியுமோ அவ்விதமெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றா. என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன அவத்தியங்கள் எம்பெருமானுக்கு விளையும்னு நீ ஆரம்பத்தில் சொன்னையோ அந்த அவத்தியம் போல நான் அந்த படத்திலே எம்பெருமானுடைய வடிவழகை எழுதி கொண்டு அதை பனவோலை மேலே அப்படி மோதிக்கொண்டு அப்படி எம்பெருமான் என்று ஒருவன் இல்லவே இல்லை, அவன் வரமாட்டான், அவனை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை என்றெல்லாம் சொல்லும்படியாக இப்படி மடல் ஊறுவேன் என்ற குதிரையாய் மடல் ஊர்துமே என்றார். என் தோழி என் பக்கல் என்றும் நானும் நிறையும் கவர்ந்து அப்படின்னார். என்னுடைய நாணத்தை அப்பேற்பட்ட அந்த வெக்கம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அடக்கத்தையும் கொள்ள கொண்டான். அப்பேற்பட்டவன் நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு அவள் என் நல்லெஞ்சையும் ஆகர்ஷித்துக் கொண்டு போனான். எனக்கு இப்பொழுது நல்லெஞ்சம் இல்லையே. எப்பொழுது எம்பெருமான் தடுத்தாட்கொண்டானோ நெஞ்சமும் போயிடுத்து, இனி ஆரை கொண்டு என் உஷாகோ அப்படின்னு தெரிவித்தார் இல்லையா. மகர நெடுங்குழைக்காதர் எம்பெருமான் தன்னுடைய நெஞ்சம் அவனோடு போயிற்று என்னால் எனக்கு ஆரை கொண்டு என் உஷாகோ, இனிமேல் நான் உஷா துணையாக யாரை கொள்வேன், நெஞ்சையும் கவர்ந்து போனான் சொல்றாருங்க. நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு வா வரவேணும் என்று அந்த நெஞ்சையும் கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் ஆகர்ஷித்துக் கொண்டு போய்த்தான். சேனுயர் வானத்திருக்கும் வைகுண்டம் பரமபதத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய தேவபிரான் தன்னை நித்தியசூரி நாதனை உலகு தோரலர் தூற்றி ஒவ்வொரு உலகத்திலும் பழி தூற்றும்படியாக ஆம் கோணைகள் செய்து அவரவர்கள் எம்பெருமான் இல்லை என்கிறாளே அது உண்மைதான் போல் இருக்கிறது, வாஸ்தவத்திலே வரமாட்டான் போலும், பரமபதம்ங்கிறது ஒன்று இல்லை, பரமபதநாதன்கிறது கிடையாது, நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள், அவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்றதெல்லாம் கூட பொய்யோ என்று சொல்லும்படியாக உலகு தோரலர் தூற்றினார். இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒவ்வொரு உலகத்திலும் பழி தூற்றி ஆம் கோணைகள் செய்யக்கூடிய மிருக்குகளை எல்லாம் செஞ்சு குதிரியாய் அடங்காத பெண்ணாக போய் மடல் ஊர்தும் ஆணை இப்படி மடல் ஊறக் கடவேன் இது திண்ணம் என்று சொல்லும்படியாக ரொம்ப ஆச்சரியம். சேனுயர் வானத்திற்கு கூடிய தேவபிரான் வாஸ்தவத்தில் பரமபதநாதன் பராத்பரனாக இருக்கக்கூடியவன். பராத்பரங்கிற ஒத்தனே கிடையாதுன்னு சொன்னாக்கா நாஸ்திகவாதம் தான் அது. அது ஆழ்வாருக்கு இது நாஸ்திகவாதம் இல்லை, இப்படி அதிசயத்தை விளைவிப்பதற்காக செய்யக்கூடியவள். நான் அடங்கா பிடாரியாகத்தான் இருப்பேன் சொல்லும்போது குதிரியாயின்னு சொல்றாள். இந்த இடத்துல நான் அடங்கும்படியாக இல்லை, குதிரியாய் மடல் ஊர்தும் அப்பேற்பட்ட மடல் ஊற கடவோம் அப்படிங்கிறாருங்க சொல்லி கடைசியில இது திண்ணமான வார்த்தைன்னு சொன்னார். கடைசியில 10ஆம் பாசுரமாக ஆச்சரியமா தெரிவிக்கிறார். யாம் மடலூர்ந்தோம் எம்மாழியங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் யாம் மடமின்றி தெருவுதோலையர் தையலாகர் நாமடங்காப்பழி தூத்தி நாடும் இறைக்கவே. யாம் மடமின்றி மடப்பம்னு சொல்லும்படியான விஷயம் ஏதேனும் ஒருபடியாலும் பெண்மைக்குரிய அப்பேற்பட்ட ஒடுக்கம் இல்லாமல் அடக்கம்ங்கிறது இல்லாதபடியாக போய் தெருவுதோறு அயல் தையலா வீதிகள் தோறும் புகுந்து தெருவுதோறு எல்லா வீதியிலும் புகுந்து இங்கும் அங்குமாக ஓடி எம்பெருமான் விஷயத்தை எடுத்து சொல்லி அயல் பெண்களும் மற்ற அயல் தையலார் தையல்னா பெண்கள் அயல் தையலார் இன்னும் வேற இருக்கக்கூடிய சில பெண்கள்லாம் கூட நாடும் சகல லோகமும் நாமடங்கா பழி தூற்றி இறைக்க இப்படி நாக்கு இடவிடாத சொல்லுகிற பழி மொழிகள் எல்லாம் தூற்றி இறைச்சல் போடும்படியாக இறைக்க யாம் மடல் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நான் மடல் ஊறுவேன் அப்படிங்கிறாங்க. மடல் நுந்தாகிலும் ஆழியங்கை எம்பெருமானுடைய அப்பேரோட திருவாழியை தரித்தவனுடைய அழகிய திருக்கைகளை உடைய எம்பெருமானுடைய தூமடல் பரிசுத்தமான இதழ்களை உடைய தம்மண் துழாய் டன் குளிர்ச்சி பொறிந்தது அழகிய குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மலர் மாலையை மலர் கொண்டு சூடுவோம். பாலனாய் ஏழுலகுன்று பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலான்ற அந்த பதிகத்தையும் எம்பெருமானுடைய திருவடியிலே உடையதான திருத்துழாயையே பாதித்திருந்தாள். இப்பவும் அந்த எம்பெருமான் மடல் ஊறுவதாக சொல்லி அந்த எம்பெருமானுடைய விஷயத்திலே அவன் அழகான திருக்கைகளை உடையவன், திருவாழி ஆழ்வானுடைய திருக்கைகளை உடையவன். அந்த எம்பெருமானுடைய திரு தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம். அவன் தரப்பெற்று
தலையிலே அணிந்து கொள்வோம். சூடி களைந்தன சூடிமிக் தொண்டர்களோம் என்று சொல்லும்படியாக அவன் சூடி களைந்த விஷயத்தை கொடுத்தால் அப்பேர் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மலர் கொண்டு சூடுவோம். மடலூர்தல் என்பதற்கு தமிழர்கள் சொல்லுகிறபடி பணமட்டையை கையிலே கொள்ளுதல் முதலான காரியங்கள் இங்க விவட்சிதம் இல்லை. சாகசமாக அதிப்பிரவருத்திகளை செய்தாகிலும் அப்படிங்கிற அர்த்தம். இங்க மடல் ஊறுறதுன்னா பண ஓலையை அடிச்சுட்டு தெருவோட ஓட போறாளா பராங்குச நாயகி. அதாவது எம்பெருமானுக்கு இவள் யாரை நாயகனாக வரித்திருக்கிறாளோ அந்த நாயகனுக்கு அதிசயத்தை விளைவிப்பதுதான் இங்க மடல் ஊர்த அதிப்பிரவருத்தி செய்தாகிலும் அவனை அடைவேங்கிற விஷயத்தை சொல்ல வருகிறாள் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது தன்னுடைய பதற்றம், எம்பெருமானுக்கு ஒரு பதற்றம் உண்டு. கடியன் அப்படின்னு சொன்னால் கடியன் கொடியன் நெடியமல் சொல்லும்போது அவனுக்கு ஒரு துறை, ஒரு வேகம், காரியத்தை கை கொள்ள வேணுமே, ஆழ்வாருடைய ஹிருதயத்தை கொள்ள வேணுமே, கொண்ட பிறகு அப்பனும் போய்விட வேணுங்கிற நெடியமாலா இருக்கக்கூடியவனாச்சு. அது போல ஆழ்வாருக்கு எம்பெருமானை அனுபவிச்ச பிறகு உணர்ச்சியினாலே ஹிருதயாவகாசத்திலே அனுபவித்தவனை புறத்தாலே அனுபவிக்க வேணுங்கிற ஆசையினாலே அந்த ஒரு பதற்றத்தை காட்டுகிறாள் அப்படிங்கிறத இங்க தெரிவிச்சுட்டார். அதனாலே பேர்பட்ட ஆச்சரியமான விஷயத்தை இந்த மடல் ஊறுதல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபாக காட்டி அப்படி அதிசயமான விஷயங்களை, அதாவது அபரிமிதமான செயல்களை செய்தாவது எம்பெருமானுடைய விஷயத்துக்கு அதிசயத்தை விளைவிப்பதுதான் இதனுடைய பிரயோஜனம். ஆக எம்பெருமானை அடைவதுதான் சர்வ விஷயத்தாலையும் தான் அடைய வேண்டியதுன்னு ஆழ்வார் தோழிக்கு காட்டுகிறார். நாம் அடங்கா அப்படிங்கிறதுனால நாம் அடங்கா அப்படின்னு அர்த்தத்தை எடுத்து பாருங்களாம். நாம் அடங்கா பழிதூத்தி, நாம் அடங்கா, நாம் அடங்கா, அடங்காத விஷயமாக செல்லுகிறோம் என்ற அர்த்தம். கடைசியாக நிகமன பாசுரத்தில் இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்குள் பொழில் குருகூர் சடகோபன் சொன்னான் நிறைக்குளந்தாதி 1010 உரைக்க வல்லாருக்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம். ஆஹாஹா, என்ன அர்த்தத்தை கொண்டு பூர்த்தி பண்றான். இந்த பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பக்கத்தில் அவருடைய இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம்னாரு. அதுபடி இந்த இடத்துல எல்லாமே நம்முடைய ஊரே நமக்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம்னு சொல்லி தெரிவிக்கிறார். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை கோஷிக்கின்ற, இறைச்சி பேசக்கூடியது, அந்த கோஷிக்கின்ற கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை, கருங்கடல் போன்ற வடிவழக உடையவனான கண்ணபிரானுடைய எம்பெருமானை குறித்து அவனுடைய விஷயமாக விரைகொள் பொழில் குருகூர் சடகோபன் சொன்ன பரிமளமிக்க சோலைகளை உடைய திருநகரியில் அவதரித்த ஆழ்வார் அருளி செய்த இந்த 1000 பாடல்களிலே இந்த முக்கியமான இந்த பதிகமான இந்த திருவாய்மொழியானது நிறைகொள் அந்தாதி சாஸ்திர மரியாதை படியே ஒழுங்குகளை கொண்ட சாஸ்திர மரியாதை தான் இது. அதாவது சாஸ்திரத்தை பரபக்தி பரஜானம் பரமபக்தி மிஞ்சி போயிடுத்தானா அவனுடைய அதிசயம் விளைவிக்கும்படியாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கூட அதிப்பிரவருத்தின்னு எடுத்துக்காம அவனுக்காகவே செஞ்சது, அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுக்காக அந்த பழியை போக்குவதற்காகத்தான் இதை செய்கிறாள் அப்படிங்கிறத காட்டினதுனாலே நிறைகொள் அந்தாதி சாஸ்திர மரியாதைப்படியே ஒழுங்குகளை கொண்ட அந்தாதி தொடையாக அமைந்த ஓர் 1010 பாசுரலை இந்த பதிகத்தை உரைக்க வல்லாருக்கு ஓத வல்லார்களுக்கு, அதாவது இதை சொல்லி சொல்லி அனுசந்தானம் பண்ணி அதன்படியே நடப்பவர்களுக்கு தம் ஊரெல்லாம் வைகுந்தமாகும், தம் இருப்பிடமெல்லாம் பரமபதம் போலே பேரின்ப நிலமாக அமைந்துவிடும். வைகுந்தமாகும் தம் திருவாய்மொழியை சொல்ல வல்லார்கள் யார்? அவர்களுடைய உத்தேசிய பூமி பரமபதமாகும் என்ற ஒரு நிர்வாகம். அவர்களுக்கு உத்தேசிய பூமி எது? பரமபதம் அப்படிங்கிறது. இவர்கள் நாடறிய மடலெடுத்து கொண்டு புறப்பட வேண்டாம். நாடு தெரியும்படியா எல்லாருக்கும் உலகத்துக்கே புரியும்படியா இவர்கள் புறப்பட வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் இருந்த இடங்களிலேயே அவன் தானே வந்து நித்தியவாசம் செஞ்சு சம்ஸ்லேஷத்தை பண்ணுகையாலே அவர்கள் இருந்த இடமே பரமபதம். ஆழ்வாருக்கு திருப்புலி ஆழ்வான் கீழே எழுந்திருக்கக்கூடிய இடமே பரமபதம் அப்படிங்கிறத புரியுது. அங்கே ஆதிநாதன் இருக்கிறார். இவ்விடத்தில் நம் கிரகத்திலேயும் அந்த ஆதிநாதன் வந்து நமக்கு பரமபதமாக ஆக்கி கொடுப்பன் என்று ஆழ்வார் பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அடியேனும் இந்த ஆச்சரியமான இந்த பதிகத்தை கொடுத்த
சுவாமி திருவடிகளுக்கு தலையெல்லால் கைமாறிலேனே என்று சொல்லி இப்பேற்பட்ட இதை ஒரு கொஞ்சம் கூட இதில் குறைவில்லாதபடி நிறுத்தி கொண்டு வரக்கூடிய எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுக்கும் அடியன் தலையெல்லால் கைமாறினேன் என்று சொல்லி இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம்புராஷே அக்ஞோயமாத்மகுணலேஷ விவஜ்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்யசரணோ பவதீதி மத்வாஹ. லோகக்ஷேமார்த்தம் சர்வம் சகலம் சம்பூர்ணம். அடியேன் தாசானுதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.